போன்ற பகுதியில், தஞ்சையினுடைய புறநகர் பகுதியில் முந்திரி காடு, துவரை, கொஞ்சம் மானாவாரி பயிர்கள் உள்ள பகுதியில் தான் கிட்டத்தட்ட 10 வயது வரைக்கும் நண்பர்கள் கூட பள்ளியில் பார்க்குறது தான். வீட்டுக்கு மூத்த பையங்கிறதுனால வேளாண் பின்புலம் கால்நடைகளும் இருந்தது. என்னுடைய தாத்தா வந்து விவசாயிக்கு பயனுள்ள படிப்பு படிக்கணுங்கிறது என்னுடைய புதுமுக வகுப்பு போகும்போது அவங்களுடைய அந்த சொல் இதெல்லாம் கூடுதலாக இருந்த பொழுது நான் படித்த அந்த படிப்பும் மாணவர்களுக்கு பயிற்றுவித்த அந்த முறைகளும் மிகப்பெரிய அளவிலே பயன்படவில்லை என்ற ஒரு சின்ன சந்தேகத்தோடு குழப்பத்தில் இருந்த பொழுது வெளிநாடுகளுக்கு இது பற்றிய ஆய்வுக்காக சென்ற பொழுது அங்கும் நமக்கான ஒரு பெரிய ஆய்வுகள் எதுவும் நடக்கவில்லை என்பது கொஞ்சம் சங்கடமான ஒரு உண்மை. அதெல்லாம் மனதுக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்கும் பொழுது இந்த மரபு வழி மூலிகை மருத்துவம் பற்றி பாரம்பரிய மருத்துவர்கள் நடத்திய கூட்டத்தில் என்னை கலந்து கொள்ள ஒரு பார்வையாளராக சென்றிருந்தேன். 2001ஆம் ஆண்டு. அதுதான் ஒரு திருப்பு முனைன்னு சொல்லலாம். இப்போது என்னுடைய எதிர்பார்ப்பு என்னென்னா, ஆன்டிபயோட்டிக்னு சொல்லக்கூடிய நுண்ணுயிரி கொல்லி மருந்து பயன்பாடு மிகப்பெரிய கேள்விக்குறியாக போகிறது என்பதை 1997ஆம் ஆண்டிலேயே நான் வெளிநாடுகள், அமெரிக்கா, கனடா நாடுகள் போனதுனாலையும் அந்த துறை சார்ந்த செய்திகள் நிறைய வந்ததுனால இதுக்கு ஒரு பிரச்சனை இருக்குங்கிறத முன்கூட்டி உணரக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அப்போது பாரம்பரியம் ஒன்று இவ்வளவு செழுமையான ஒரு பாரம்பரியம் களத்தில் இருக்குங்கிறது தெரிஞ்சுக்கிற ஒரு வாய்ப்பு. இதுக்கு அடுத்ததாக வீட்டில் கால்நடைகள் இருந்தது. நாமக்கல் கல்லூரியில் 13 ஆண்டுகள் பட்டப்படிப்பு மாணவர்கள், முதுநிலை படிப்பு, ஆய்வு பட்ட மாணவர்களுக்கெல்லாம் இந்த அவர்களோடு கலந்திருந்த காலத்தில் திடீரென்று எல்லாத்தையும் வண்டியை பூட்டி அவுக்கிற மாதிரி விட்டுட்டு போய் தஞ்சாவூரில் ஒரு ஆவின் வளாகத்தில் நான் போகும்போது நான் என்ன எதிர்பார்த்து போனேன்னா, இந்த பாரம்பரியம் செழுமையாக இருக்கிறது, இதிலிருந்து ஒரு காயத்துக்கான ஒரு மருந்து, ஏதாவது ஒரு கிழிச்சலுக்கு ஏதாவது கண்டுபிடிக்க முடிஞ்சதுன்னா அது ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக இருக்கும். அப்போ எனக்கு ஒரு 17 ஆண்டுகள் பணி செய்யக்கூடிய வாய்ப்பு இருந்தது. அவ்வளவுதான் எதிர்பார்த்து போனேன். நான் ஒரு 4-5 ஆண்டுகளில் மடிநோய்க்கான மருத்துவம் முழுமையான ஒரு மருத்துவமாக எனக்கு மனதில் பட்டது. ஏன்னா சோத்துக்கத்தாழை இப்படி காமிச்சாலே சோத்துக்கத்தாழைன்னு அர்த்தம், ஒரு முளம். அது உங்கள் காணொலிகள் நிறைய பார்த்துருப்பீங்க. உள்ளங்கை வலிய 2 கை மஞ்சத்தூள், வெத்தலைக்கு போடுற சுண்ணாம்பு ஒரு கொட்டைப்பாக்கு அளவு, இது 3ஐயும் அரைச்சி மடியில் தடவுறது அப்படிங்கிறது வந்து எவ்வளவு சோத்துக்கத்தாழையை முழுசாக எடுக்கணுமா, சோறு வடிக்கணுமா, மஞ்சத்தூள் எவ்வளவு போடணும், சுண்ணாம்பு எவ்வளவு போடணும், கரைச்சதில் எவ்வளவு எடுக்கணும், அது மடியில் மட்டும் தடவுனா போதுமா, இல்லை வேறு ஏதாவது உள்ள மருந்துகள்லாம் கொடுக்கணுமாங்கிறதெல்லாம் எதுவுமே தெரியாது. சில நேரங்களில் ஒன்றும் தெரியாமல் இருக்கிறது ஒரு நல்லது. ஏன்னா நமக்கு எது தோணுதோ அதை செஞ்சு போகலாம். அது இந்த ஒரு 4-5 ஆண்டுகளுக்குள் அது தெளிவாயிடுச்சு, இப்படித்தான் கொடுக்கணும்னு. இப்போ என்ன பிரச்சனைன்னா, நிறைய நாட்டில் வந்து சந்தேகம் எல்லாருக்கும் வரும். ஒரு அமைப்பு சார்ந்த நிறுவனங்கள், இன்ஸ்டிடியூஷனலைஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த அமைப்பு சார்ந்த நிறுவனங்களில் மிகப்பெரிய கேள்விகளை வைப்பாங்க. மடி நோய் மிக ஒரு கடுமையான ஒரு நோய். இன்றைக்கி ஒரு மாடு வச்சுருக்காங்கன்னா அந்த மாடு பால் கறந்தாதான் அது அதில் வருமானம், அது இல்லைன்னா அது பாதிக்கப்படும். அப்படிப்பட்ட ஒரு தொற்று மற்றும் வீக்கம் முதல்ல வந்து பார்த்திங்கன்னா நிறம் மாறும், அந்த உள்ளே இருக்க அந்த திசுக்கள் வந்து கெட்டிப்படும், அப்புறம் கடுமையாயிரும், அப்போ பால் கறக்காது. இப்படி ஒரு கடுமையான நோய்க்கு சோத்துக்கத்தாழை சுண்ணாம்பு மஞ்சளை வந்து அரைச்சி வெளியில் தடவை சொல்கிறது வந்து நானாக இருந்தால் கூட வந்து சந்தேகம்தான் பட்டிருப்பேன். அது யாரையும் நான் குறை சொல்வதற்கு இல்லை. இது சரி பண்ணும் அப்படின்னு நான் சொல்லுவதை நம்புவதற்கு யாரும் தயாராக இல்லை.
அது மட்டும் இல்லை, நீங்கள் ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, நான் வந்து ஏதாவது வேறு சில மருந்துகளை கழுத்தில் அல்ல தொடையில் ஊசியாக கொடுத்துட்டு, அல்லது இந்த மருந்தை நீங்கள் காலையில் தடவுங்க, சாயந்தரம் வேறு ஒரு ஆயின்மெண்ட்டு கொடுங்க, இல்லை வாய் வழியாக 2 மாத்திரை கொடுங்கன்னு சொல்லியிருந்தேன்னு வச்சுங்க. இப்போ நோய் குணமாகிறதுங்கிறது இதே 20 வருஷம் கழித்து நான் சொல்லி இதையும் சொல்லியிருந்தா, நீங்கள் நல்லா சொல்லுங்கள், எது வேலை செஞ்சதுன்னு சொல்லுவாங்க? ஊசி, மருந்து, மாத்திரைகள் மட்டும்தான். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. அதனால் நான் என்ன பண்ணினேன்னா, ஒரு 6 மாதத்துக்குள்ளாக ஒரு முடிவெடுத்தேன். இந்த மருத்துவத்தை மட்டும் பரிசோதித்து ஆகுமா ஆகாதான்னு நமக்கு காலம் இருக்கிறது, தேவை இருக்கிறது. இது ஆகுமா ஆகாதான்னு பார்ப்போம். ஆகலைன்னு சொல்லிட்டு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி நான் முடிவெடுத்தது. ஒரு எதிர்பாராத விதமாக நல்ல முடிவு அது. இப்போ இதில் மட்டும் ஒரு கருத்தை சொல்லிவிட்டு நான் அதுக்குள்ளே போகிறேன். இப்போ என்ன ஒரு மிகப்பெரிய ஒரு வட்டம், இந்த கிட்டத்தட்ட இப்போ 24வது ஆண்டு நடக்கிறது. இந்த ஆய்வை தொடங்க ஆரம்பித்து 2001 கடைசியில் ஆரம்பித்தது. அறிவியல் சார்ந்ததா? முதல் கேள்வி. மூலிகை மருத்துவம் என்பது அறிவியல் சார்ந்ததா, அறிவியலுக்கு உட்பட்டதா? அதை அறிவியல் உட்பட்டு ஆய்வு செய்து அதை கண்டுபிடிக்க முடியுமா அப்படிங்கிறது முதல் கேள்வி. 2வது, அதை எப்படி நீங்கள் நிரூபிக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அதை மட்டும் சுருக்கமாக சொல்லிவிட்டு நம்ம உள்ளே போகலாம். சோத்துக்கத்தாழை சுண்ணாம்பு மஞ்சளை போடும்போது வீக்கம் குறையுது. ஒரு குறிப்பிட்ட 3லேருந்து 5 நாட்களுக்குள்ளாக பால் பழைய நிலைக்கு வருது. பால் உற்பத்தி பாதிக்கப்பட்டது என்பதை உணர்ந்து கொண்டாச்சு. ஸோ அதுக்கான ஆய்வுகள் ஒரு 10 மாடு 20 மாட்டில் நம்ம அதை கொடுத்து பார்க்குறோம், அப்புறம் செய்கிறோம். ஓரளவுக்கு வந்தது. அப்புறம் தமிழக அரசு ஒரு 18 லட்ச ரூபா பணம் கொடுத்து ஒரு மையத்தை அமைப்பதற்கான ஒரு மிகப்பெரிய முன்னேற்றம், அது ஒரு பிரேக்கிங் பாயிண்ட் சொல்லுவாங்க. முதல்ல அதான் வந்தது. அது லீனா நாயர்னு அவங்க செக்ரட்டரியாக இருந்தப்போ அதை கொடுத்தாங்க. அதுக்கு அடுத்ததாக இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகம் திரு லால் கிருஷ்ணான்றவர் அவங்களோட ஏடிஜியாக இருக்கும் பொழுது ஒரு 80 லட்ச ரூபா ஒதுக்கி நீங்கள் மரபு வழி மூலிகை மருத்துவம் இந்தியாவில் கிட்டத்தட்ட 12 இடங்களில் நடந்தது. அது ஒன்று தஞ்சாவூர் மையம் தமிழ்நாடு கால்நடை மருத்துவ பல்கலைக்கழகத்துக்கு கொடுத்தார்கள். அதுக்கு அடுத்ததாக 2016ஆம் ஆண்டு தமிழக அரசு மேடம் சாந்தா நாயர் அவர்கள், அவங்க வைஸ் சேர்மன் பிளானிங் கமிஷனில் இருக்கும்போது ஒரு 13.72 கோடி ரூபாய் இதுக்கு ஒதுக்குனாங்க. இவங்கெல்லாம் எல்லாருமே ஒரு நோக்கம். நான் அவர்களோடு இப்போ திரும்பவும் பலரோடு பழகக்கூடிய வாய்ப்பு இருக்குனால, ஏன்னா ஏதாவது ஒரு வகையில் பண்ணையாளர்களுக்கு ஒரு விடிவு காலம் பிறக்கும் என்ற நம்பிக்கையில் தான் இவர்கள் எல்லாரும் ஆய்வுகள். பொதுவாக ஆய்வு என்பது ரொம்ப கடினமான ஒரு பணி. அது எதை செய்கிறோமோ அது முடிஞ்ச பிறகு அதை விட்டுட்டு அடுத்த ஒரு கட்டத்துக்கு போவாங்க. இதை தொடர்ந்து செய்வதற்கான நிறைய பிரச்சனைகள் உண்டு. யாரையும் குறை சொல்வதற்கு இல்லை. தொடர்ந்து ஆய்வுகள் வரும்போது இன்றைக்கி ஒரு பொருள் முக்கியமானதாக இருக்கும், அதுக்கு அடுத்தது வேறு ஒரு கருத்து முக்கியமானதாக இருக்கும், அதுக்கு இப்படியே போயிட்டே இருக்கும். இது அமெரிக்காவில் ரொம்ப சர்வசாதாரணமாக நீங்கள் பார்க்கலாம். ஸோ அதனாலேயே யாருக்காகவோ எதுக்காகவோ செய்கிற ஆய்வாக இருக்கும். ஆனால் இந்த ஆய்வு மக்களுக்கானது, மக்கள்கிட்டேருந்து எடுக்கப்பட்ட அறிவு. இது 2 விஷயத்தை நீங்கள் நல்லா கவனமாக பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ எனக்கு என்ன வாய்ப்பு கிடைச்சதுன்னா, இந்த திட்டங்கள் எல்லாம் சின்னதாக பண்ணோம். 2016ஆம் ஆண்டு மே மாதம் தேதி 16ஆம் தேதி என்று நினைக்கிறேன், ஆனந்த் தேசிய பால்வ நிறுவனத்தை கூட்டணிச்சாங்க. இந்த மாதிரி ஏதோ நீங்கள் ஒரு மடிநோய்க்கான ஒரு மருத்துவம் நீங்கள் செய்கிறதாகவும் நல்லா இருக்கிறதாகவும் சொல்கிறாங்க, நீங்கள் வாங்கன்னு எங்களை கூட்டிக் கொண்டு சாபர் அப்படின்னு சொல்லக்கூடிய சாபர்கந்தா மாவட்டத்தில் அது கூட்டு போனாங்க. அங்கிருந்த கால்நடை மருத்துவர்கள் அங்கே பார்த்திங்கன்னா அன்றைய தேதியில் 2016ஆம் ஆண்டு ஒரு நாளைக்கு 22 லட்சம் லிட்டர் பால் அந்த ஒரே ஒரு மாவட்டத்தில் இருக்க அவங்க அந்த யூனியன் மடப்பா எல்லா பாலையும் அவங்க வாங்கலை. அந்த மாவட்டத்தில் அவங்க வாங்கினது 22 லட்சம் லிட்டர். 13 குழுக்களாக பிரித்து ஒவ்வொரு குழுவிலையும் 10 கால்நடை மருத்துவம் 130 கால்நடை மருத்துவர்கள் பணியில் இருந்தாங்க. அவர்கள் எல்லோரும் 2 முறை நான் சோத்துக்கத்தாழை சுண்ணாம்பு மஞ்சளை போடுறது அவங்களெல்லாம் வச்சு போட்டதும் அவங்கெல்லாம் கூட தடவுனாங்க. அதுக்கப்புறம் என் கூட யாருமே சேரலை. ஒரு 4 நாட்கள் நாங்கள் ஒரு 20-30 மாடுகள் இருக்க இடங்களில் எங்கெல்லாம் மருத்துவம் செய்து அந்த மடி நம்ம ஆகாது முடிஞ்சிருச்சு அவ்வளோதான்னு சொன்னாங்களோ அந்த மாதிரி மாடுகளை மட்டும்தான் எனக்கு கொடுத்தாங்க போய் மருத்துவம் பண்ணுறதுக்கு. அது ஒரு வகையில் நியாயமில்லாத செயல். நல்லா புதுசாக இருக்க மாடுகளையும் 4-5 கொடுத்துருக்கலாம்.
நான் அது போய் பார்த்துட்டு வந்துட்டோம். 3 நாள் கழித்து 3வது நாள் ஒரு டாக்டர் பட்டேல், அவர் திங்கக்கிழமை நடந்த கூட்டத்தில் அவர் வந்து என்னை கட்டி பிடித்து கொண்டார். அவர் வந்து கேட்டார், ஐயா உங்களோட வண்டியில் வரட்டுமான்னு வாங்கன்னு சொன்னார். அவர் கேட்ட கேள்வி, மடிநோய்க்கு மட்டும்தான் மருத்துவம் பார்ப்பீங்களா இல்லை வேறு எதுக்கும் பார்ப்பீங்களான்னு கேட்டார். அப்போவே எனக்கு தெரிஞ்சிருச்சு, ஏதோ செய்தி பண்ணையாளர்களிடம் வந்து வந்திருக்கு. உங்களுக்கு தெரியும், அந்த பகுதியில் அவர்கள் வந்து பல லட்சம் பெருமானம் உள்ள வீட்டில் குடியிருந்தால் கூட இவர் 20 மாடு என்பது தான் அவர்களுக்கு வந்து உயிர் நாடி. அவர் அதனால் உடனடியாக நல்லா இருக்குங்கிற செய்தியை சொல்லிட்டாங்க வந்தது. இப்போது இதுக்கான தொடர்ந்து அந்த தேசிய பால்வளரிடம் வந்து நான் ஓய்வு பெற்ற பிறகு என்னை ஆலோசகராக வைத்துக்கொண்டு கிட்டத்தட்ட 9 மாநிலங்களில் 13 யூனியன் அந்த கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியோடு நாங்கள் தொடர்ந்து பயணிச்சுக்கிட்டு இருக்கோம். 31 மார்ச் வரைக்கும் 11,35,000 கால்நடைகளுக்கான தரவுகள், அதுக்கு மேலே லட்சக்கணக்கான மாடுகளுக்கு மருத்துவம் பார்த்துருந்தா கூட அந்த தரவுகள் சொல்லக்கூடிய டேட்டாவை எடுத்தது வந்து 11 லட்சம். அதில் வந்து 3 லட்சத்தி சொச்சம் கால்நடைகள் வந்து மடிநோய்க்கு மட்டும் 85 விழுக்காடு வெற்றி என்று சொன்னார்கள். இதை வந்து அது வந்து பண்ணுறோம், அது பண்ணிடுச்சு. இப்போ அடுத்ததாக உங்களுக்கு என்னென்னா, உங்களுடைய இந்த மருத்துவ முறை, அதாவது நம்முடைய மருத்துவ முறை செயல்படுகிறது எல்லாம் நல்லா இருக்குன்னு தெரிஞ்சால் கூட அதுக்கு அடுத்த கட்டம் அங்கீகாரம். இப்போ வந்து திங்கட்கிழமை நடந்த கூட்டத்தில் FAO உலக வேளாண் நிறுவனம், WHO உலக சுகாதார நிறுவனம், எங்களுக்கு ஒன்று இருக்குது வேர்ல்டு ஆர்கனைசேஷன் அனிமல் ஹெல்த் ஓஹா, இது 3ம் சேர்ந்து குஜராத் மாநிலத்துக்கான ஒரு முதல் ஏற்கனவே நடத்தினால முதல்ல அவங்க அங்கே செய்கிறாங்க. ஏன்னா அங்கே தான் இந்த மருத்துவ முறைகள் வந்து நிறைய பேர் செயல்படுத்திக்கிட்டு இருக்கிறதுனால யூரோப்பியன் யூனியன் ஃபண்டு பண்ணி ஒரு நாள் ஒரு பணிமனை. என்ன 2 விஷயந்தான் அதில். ஒன்று, ஆன்டிபயாட்டிக் சொல்லக்கூடிய இந்த பொருட்கள், இந்த நுண்ணுயிரி கொல்லி மருந்து பொருட்கள் வந்து கால்நடைகள் மட்டுமல்ல, மனிதர்கள் மட்டுமல்ல, தாவரங்கள், நாம் உண்ணக்கூடிய பல பொருட்கள், நிறைய மீன் வளர்க்குறதுல ஏகப்பட்ட இது கடுமையாக தவறாக பயன்படுத்தப்படுகிறது, தேவையில்லாமல் பயன்படுது. இது உலகளாவிய மிகப்பெரிய பிரச்சனை. இப்போ அவங்க இதை என்ன எடுத்திருக்காங்கன்னா, இது பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்துவது ஒன்று. 2வது, இதை குறைப்பதற்கு இப்போ நாம் பேச போகிற அந்த மரபு வழி மூலிகை மருத்துவத்தை எப்படி பயன்படுத்துவதுங்கிற 2க்குள்ளே அடக்கி, இந்த 2 கருத்தை மட்டும் அடக்கி அந்த பணிமனை நடந்தது. இப்போ இது என்னென்னா, உலகத்தில் இருக்கக்கூடிய மிக உயரிய நிறுவனங்கள் இந்த நம்முடைய சித்த மருத்துவ அடிப்படையிலான மரபு வழி மூலிகை மருத்துவத்தை உலகை அச்சுறுத்தி கொண்டு இருக்கின்ற அந்த நுண்ணுயிர் கொல்லி எதிர்ப்பு அந்த நிலையை மட்டுப்படுத்துவதற்கு, கட்டுப்படுத்துவதற்கு, அல்ல அவற்றையெல்லாம் மிகப்பெரிய அளவில் பாதுகாக்கணும். ஏன்னா அந்த மருந்து பொருள் பின்னாடி தேவை, நமக்கு கன்சர்வேஷன் சொல்லுவாங்க, அதை பாதுகாக்கணும். இதை பண்ணுவதற்கு ஒரு வாய்ப்பாக முதல் முறையாக உலகம் முழுவதும் இந்த மருத்துவ முறை அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது. திங்கட்கிழமை நடந்த கூட்டத்தில் அதை செயல்படுத்திக்கிட்டு போகிறதுக்கான வழிமுறைகள். இப்போ நீங்கள் 2 விஷயம் என்ன பார்க்கணுன்னா, இது அறிவியல் பூர்வமாக செய்கிறதுக்கு இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் பெங்களூரோட சேர்ந்து சோத்துக்கத்தாழை, சுண்ணாம்பு, மஞ்சள் நான் தண்ணியிலையும் கரைச்சி போட சொல்கிறேன், எண்ணெயிலையும் சுட வச்சு போட சொல்கிறேன். பொதுவாக ஒரு ஆய்வுக்களத்துக்கு கொண்டு போய் இதை கொடுத்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா, சோத்துக்கத்தாழையை துண்டு துண்டாக வெட்டி தோல் தனியாக, அந்த சதை தனியாக, அது அப்படியே வெட்டுன்னு சொல்லக்கூடிய நிலைமையில் அப்படியே பசுமையாகவும் காய வைத்தும் அதை பல்வேறு ரசாயனங்கள் கொண்டு, அதை சால்வென்ட்ஸ்னு சொல்லுவோம், அதை வந்து கரைச்சி அதை பிரித்து எடுத்து அக்கு வேறு ஆணி வேறையாக பிரித்து மட்டும்தான் ஆய்வு பண்ண முடியுங்கிறது அவங்களுடைய நிலைப்பாடு. முதல் முறையாக சோத்துக்கத்தாழை, சுண்ணாம்பு, மஞ்சள், சோத்துக்கத்தாழை 250 கிராம், மஞ்சத்தூள் 50 கிராம், சுண்ணாம்பு 15 கிராம், இந்த அடிப்படை இதை மட்டுமே வைத்துக்கொண்டு தண்ணீரிலும் எண்ணெயிலும் கலந்து அதையே குடுவைன்னு சொல்லுவாங்க இன்விட்ரோவில் பலவிதமான மாலிகுலர் லெவல் ஒர்க்கு முடித்து அதை எலியில் மடி நோயை உண்டாக்கி அதில் தடவி இந்த சோத்துக்கத்தாழை, சுண்ணாம்பு, மஞ்சள் இந்த கலவை எந்த இடத்தில் செயல்படுகிறது, மெக்கானிசம் ஆக்ஷன் என்பதை கண்டுபிடித்து அதே அந்த பாரம்பரிய அடிப்படையினுடைய எதையும் மாற்றாமல், எனக்கு தெரிஞ்சு உலகத்தில் வேறு எந்த ஒரு ஆய்வும் வந்து இதை அப்படியே வந்து செய்வதற்கு ஒத்துக்கொள்ள மாட்டார்கள், முடியாதுன்றுவாங்க. அதை செயல்படுத்தி இருக்கிறார்கள்.
அதனால் எல்லோருக்கும் நான் நன்றி கடன் பட்டிருக்கிறேன். தேசிய பால்வளம் இருப்பதனால நமக்கு லட்சக்கணக்கான கால்நடைகள்லேருந்து நமக்கான ஒரு செய்தி இருக்கிறது. இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ்னால சயின்டிஸ்டெல்லாம் வந்து இதை ஒத்துக்கிட்டு இதை செய்யலான்னு ஏற்றுக்கிட்டு அதை செஞ்சுருக்காங்க. அது கேரளாவில் இருக்க சென்ட் தாமஸ் காலேஜ் பாலாவில் இருக்க 2 ஆராய்ச்சியாளர்கள் அதை செயல்படுத்தினார்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பாரம்பரிய அறிவு உங்களுக்கு தெரியும். சோத்துக்கத்தாழையை நம்ம யாரும் கண்டுபிடிக்கல. மஞ்சத்தூள் தெரியும் நமக்கு எவ்வளோ ஒரு அடிப்படையான ஒரு பொருள். ஒரு காயம் பட்டால் உடனே மஞ்சள் எடுத்து தடவது நம்முடைய பாரம்பரியத்தில் இருக்குது. சுண்ணாம்பு என்பது உங்களுக்கு தெரியும், பேர் கூட சொல்ல மாட்டாங்க. சாயந்தரம் 6 மணி ஆகிடுச்சுன்னா வெள்ளைன்னு தான் சொல்லுவாங்க, மரியாதை கருதி. அப்பேற்பட்ட ஒரு சாதாரணமான பொருள் இன்றைக்கி உலகம் முழுவதும் நம்பக்கூடிய அளவுக்கு ஆய்வு தளத்திலும் செயல்பட்டு இருக்கிறது. இது எல்லாவற்றுக்குமான பெருமை எதற்கென்றால் நம்முடைய மரபு வழி சித்த மருத்துவ அடிப்படை என்பது மிகவும் செழுமையானது. ஹைலி ரொபஸ்ட் சிஸ்டம் ஆஃப் ஹெல்த் கேர். இதுதான் ஒரு செய்தி. இப்போ இந்த தலைப்பில் 5 பெருவாழ்வு அப்படிங்கிறத நான் ஒரு விளக்கம் சொல்கிறேன். ஏன்னா நான் வந்து மொழி அறிஞர் இல்லை. அகம்புறம் கவிதைகளையோ அதை பற்றியோ நான் பேசுவதற்கான சரி இது கீழே கீழே தான் அமுக்கணும் இல்லைங்களா? சரி, அதை நான் பேசுவதற்கு எனக்கு தெரியாது. நான் இந்த சொல்லை எடுத்துக்கொள்வதற்கான சில காரணங்களை மட்டும் சொல்ல நான் ஆசைப்படுகிறேன். அதாவது முதல்ல நான் சொன்னது போல் இந்த ஒரு 5 ஆண்டுகளில் மடிநோய், கழிச்சல், அப்புறம் கோமாரிக்கும் ஓரளவுக்கு அதுலேருந்து செய்திகள்லாம் இது பரவாயில்ல, 2 நாளில் மாடு சாப்பிட ஆரம்பிக்குதுலாம் வந்த பிறகு எனக்கு முதலில் தோன்றியது இது இந்தியா முழுவைக்கும் இந்த மருத்துவம் எடுத்து செயல்படும் என்பது உள்ளூர் எனக்கு சொன்னது. பேன் இண்டியன் மாடல் அப்படிங்கிறது எனக்கு தோணுச்சு. அதுக்கு அடுத்ததாக நம்மளை போலவே இருக்கக்கூடிய இல்லை நம்மளுக்கும் விட குறைவான வாய்ப்பு அல்லது பொருட்கள் இல்லாத ஆப்பிரிக்க நாடுகள், தென்ன அமெரிக்க நாடுகளிலும் இதே போல் மிகப்பெரிய அளவில் அவங்க கால்நடை வச்சுருக்காங்க, அவர்களுக்கான வசதிகள்லாம் இல்லைன்னு. ஸோ இங்கே எல்லாம் போகும்னு தெரிஞ்சுது. அப்போ இன்டர்நேஷ்னல் அப்படிங்கிற சொல்லுக்கு நான் 5 முதல்ல பயன்படுத்தினேன். 5 என்றால் மலையும் மலை சார்ந்த பகுதிகளும், காடும் காடு சார்ந்த பகுதிகளும், கடலும் கடல் சார்ந்த பகுதி, வயலும் வயல் சார்ந்தது, அப்புறம் ட்ரையாக இருக்கிறது இல்லை ஐஸ் இருக்கிறது. அப்படி தான் இதை நான் முதல்ல பயன்படுத்தினேன். ஆனால் இதுக்குள்ளே இன்னொரு விஷயம் என்னென்னா, நான் கால்நடை மருத்துவராக இருந்து கால்நடைகளுக்கான ஒரு முதலுதவி மூலிகை மருத்துவம் சித்த மருத்துவ அடிப்படையில் செய்கிறேன் என்பதை நான் என் உள்ளுக்குள்ளே நல்ல உறுதியாக இருந்தாலும், வேறு எந்த விதமானதை பற்றி நம்ம பேசக்கூடாது, தெரியாத பற்றி இருந்தாலும், காலப்போக்கில் மரபு வழி மருத்துவர்களோடு நெருங்கி பழகி என்னிடம் படிக்க வந்த மாணவர்கள் மருத்துவம் பார்ப்பதற்கு தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய மரபு வழி மருத்துவர், மனிதர்களுக்கான அவர் பேரும் புண்ணியமூர்த்தி அவர்கள்லாம் பார்க்கும்போது அவர் நாடியை கணித்து அவர் செய்து அவர்களுக்கெல்லாம் அந்த மருத்துவம் நூற்றுக்கணக்கான நபர்கள் செய்வது நான் கூடவே இருந்து பார்த்த பொழுது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இது இந்த சித்த மருத்துவ மரபு என்பது மனிதர்கள் கால்நடைகள் மட்டுமில்லை, இதற்கு மேலேயும் நிறைய விஷயங்கள் அதில் இருக்குது அப்படின்னு. அப்போ தான் ஒரு 5-6 ஆண்டுகளுக்கு முன்பு மைக்ரோபயோம் அப்படி என்ற சொல்லாடல். மைக்ரோபயோம் என்னென்னா நுண்ணுயிர்களுடைய உலகம். நுண்ணுயிர்கள் கண்ணுக்கு தெரியாதது, அங்கிங்கு என்னாது எங்கும் நிறைந்திருக்கும் பரம்பொருளுக்கு எப்படி இறைவனுக்கு சொல்கிறோமோ அது மாதிரி நுண்ணுயிர்களை சொல்லலாம் அப்படிங்கிறத உணர்ந்த பொழுது, நிறைய பண்ணையாளர்களோடு நாம் பழகும் பொழுது, ஒரு பண்ணையாளர் அவர் ஒரு 2 மாடு, ஒரு 5 ஆடு, ஒரு 10 கோழி வச்சுருந்து ஒரு 2-3 ஏக்கரில் தென்னை, நெல், கரும்பு இல்லை மானாவாரி பயிர்கள் எது செய்கிறதா இருந்தாலும் அவர் ஏதோ ஒரு துறையை மட்டும் தெரிந்திருந்தால் அவர் பண்ணையாளராக இருக்கவே முடியாது. ஒரு 5 ஆண்டுகள் எல்லாத்தையும் திறம்பட அவர் நிர்வாகம் பண்ணியிருந்தாருன்னா அவருடைய அறிவு பறந்து விரிக்கும். அவர்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள், அவர்களாக உணர்ந்த அறிவு எங்கேயுமே மடை மாற்றி ஒரு இடத்துல கொண்டு அதை பார்க்கக்கூடிய சூழலே இல்லை. இது ரொம்ப ஒரு கொடுமையான ஒரு விஷயம். ஏன்னா பல்கலைக்கழகங்கள் அல்லது நிறுவனங்கள் ஒரு குறிப்பிட்ட பாதையை அவர்கள் நினைத்து டாப் டவுன் மேலேருந்து இது வருது, இதை நீங்கள் செய்யுங்க அப்படின்னு சொல்கிறது இருக்குது. அந்த மாற்றம் பெரிய அளவில் இல்லைனாலும் இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது. அதுக்கு ஒரு அடையாளமாக போன மாதத்தில் சில கமிட்டி போட்டிருக்காங்க இந்தியன் வேளாண் ஆராய்ச்சி கழகத்தில். அதில் ஆர்கானிக் ஃபார்மிங்க்கு ஒரு டிப்ளமோ கோர்ஸு,
நிறைய போட்டிருக்காங்க. அதில் ஒன்று வந்து டிப்ளமோ இன் நேச்சுரல் ஃபார்மிங். அதில் வந்து அப்போ தான் பார்த்தேன், குஜராத்தில் வந்து நேச்சுரல் ஃபார்மிங்க்கு ஒரு பல்கலைக்கழகமே இருக்கிறது. அந்த துணைவேந்தர் அதில் இருக்கார். நம்முடைய தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தினுடைய அங்கே ஒரு அந்த சென்டர் இருக்குது. இப்போ நான் எங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் மண் நல்லா இருக்கணும், மண்ணிலிருந்து விளையக்கூடிய தாவரங்கள் அது சரி நலமாக இருக்கணும், அதை சாப்பிடக்கூடிய உயிரினங்கள் மனிதர்களோ கால்நடைகளோ அது இருக்கணும். இதுதான் வந்து இந்த ஒன் ஹெல்த்துன்னு சொல்லக்கூடிய ஒரு கான்செப்ட். ஆனால் இதை வந்து எல்லோரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, இது யாரோ பார்க்குறாங்க அப்படின்ட்டு. நான் வந்து எனக்கு தெரிஞ்சு நான் கால்நடைகளை பற்றி தான் பேசணும் அப்படின்னு இருந்தால் கூட இதுக்கு ஒன்றுக்குள்ளே ஒன்று தொடர்பு. இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து எருமையில் மடி அமை. மடி அமைக்கு மருத்துவம்லாம் பெருசாக யாரும் டாக்டருக்கு பண்ண மாட்டாங்க. ஏன்னா அது ஒரு ஆயின்மெண்ட் எழுதி கொடுப்பாங்க. ஊசி ஆன்டிபயோட்டிக் போடக்கூடாது, வைரஸுக்கு போட்டால் உள்ள எதிர்ப்பு தன்மையை கொஞ்சம் குறைச்சிரும். தெரிஞ்சவங்க செய்ய மாட்டாங்க. நீங்கள் ஒரு நாள் 2 நாள் கவனிக்கலைன்னா சாருக்கு தெரியும். புண்ணாயிருச்சுன்னா கறக்க விடாது. அதுவும் எருமைன்னா தையத்தக்கான்னு குதிச்சுதுன்னா, மாடாக இருந்தாலும் சரி எருமையாக இருந்தாலும் சரி, இப்போ கறக்கில் பால் கட்டிக்கிச்சுன்னா அடுத்தது உடனே மடி நோய் தான். அப்போ ஒன்றுலேருந்து ஒன்று அப்படியே வரும். எப்பெல்லாம் ஃபுட் அண்ட் மவுத்துன்னு சொல்லக்கூடிய கசப்பு நோய் வருகிறதோ அப்போ 30-40 விழுக்காடு கால்நடைகளில் 15 நாட்களுக்குள்ளே மடியம்மை வரும். ஏன்னா உடலில் எதிர்ப்புத்தன்மை குறைஞ்சிரும். இப்போ இப்படி இருக்கக்கூடிய ஒரு இதுக்கு வந்து கொஞ்சோண்டு சீரகம் வெந்தயம் ஊற வச்சு அரைச்சிட்டு, பூண்டு மஞ்சள் அது கூட துளசி வேப்பங்கொழுந்து கிடச்சிதுன்னா திருநீத்து பச்சிலை அரைச்சி வெண்ணெயில் குழப்பி போட்டாச்சுன்னா 3 நாளில், ஒரு நாளைக்கு 3 வேளை போடணும், 3 நாளில் சரியாயிடும். இது மிக அற்புதமான ஒரு மருத்துவ முறை. இது எல்லா விதமான அம்மை நோய்களுக்கும் ரொம்ப எளிமையான ஒரு மருத்துவ முறையாக இருக்கும். நான் வந்து சூழல் கருதி நான் நிறைய விஷயங்கள் பேசலை. இவர் வந்து சித்த மருத்துவத்தில் வந்து மிகப்பெரிய ஜாம்பவான்கள்லாம் இருக்காங்க. அதை பற்றி மற்றவர்கள் நிறைய பேசுவாங்க. ஆனால் இவரை பற்றி பேசணுன்னா ஒரு நாள் முழுக்க பேசிகிட்டு இருக்கலாம். நான் நேரம் கழித்து இதெல்லாம் நீங்கள் இந்த இது ஒரு 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 ரைட்டப் மாதிரி நான் ஒரு எழுதி வனாலயம் நெட்டுக்கு கொடுத்துட்றேன். அதை எல்லோரும் படிக்கிறதுக்கு பின்னாடி ஏற்பாடு பண்ணலாம். இந்த உலகம் நுண்ணுயிரிகளால் ஆனது. உலகத்தில் நுண்ணுயிரி இல்லைன்னா எதுவுமே இருக்காது. அதனால் நீங்கள் எப்பொழுதுமே அதை கொல்வதை பற்றிய சிந்தனை. இப்போ வந்து நீங்கள் தென்னீரா பற்றி சொல்லும்பொழுது எந்த விதமான இடுப்பு வேறு பொருள்லாம் அதில் கலக்கலை, இயற்கையாக வருது அப்படின்னு சொல்கிறப்போ நம்ம வந்து ஒரு விஷயத்தை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இன்றைக்கி உலகத்தில் மிகவும் ஆபத்தான ஒரு விஷயம் எது இருக்குன்னா உணவு தான். உணவில் வந்து 2 இருக்குது. ஒன்று வந்து உணவு எங்கு யாரால் எப்படி உற்பத்தி செய்யப்படுகிறது, அது யாரால் ஒவ்வொரு நிலையில் அதை கடந்து அது அதாவது ப்ராசஸிங் சொல்கிறேன். அதுக்கப்புறம் அது எந்த மாதிரி கடையில் வச்சுருக்காங்க, அதை எப்போ நம்ம வாங்குகிறோம், நம்ம வீட்டுக்கு எப்போ வருது, நம்ம வீட்டு ஃப்ரிட்ஜில் எத்தனை நாள் இருக்குது, இல்லை சமைக்கிறதுக்கு முன்னாடி இருக்கா, சமைச்ச பிறகு இருக்கா. ஸோ நம்ம டேபிளுக்கு வரும்போது அதனுடைய நிலை என்ன அப்படின்னு பார்க்கணும். இப்போது இன்னொரு பக்கம் பாருங்கள். அமெரிக்காவில் ஒரு 2021 ஜான் ஹாப்கின்ஸ் அவங்க குரூப் வந்து ஒரு ஆய்வு பண்ணுறாங்க. 35 விழுக்காடு மக்கள் உடல் பருமன் சார்ந்த பிரச்சனை, ஒபேசிட்டி. ஒரு 25 விழுக்காடு மக்கள் வந்து இருதயம் சார்ந்த பிரச்சனை. ஒரு அங்கே வந்து கொஞ்சம் குறைவாக இருக்குது. 15 விழுக்காடு வந்து சர்க்கரை நோய். அமெரிக்காவில் இது டேட்டா. அப்புறம் கேன்சர் ஒரு 4%, ஆட்டோ இம்யூன் டிசார்டர் மொத்தமாக கூட்டி பார்த்தேன் நான், 77% வருது. 100 பேருக்கு 77 பேர் ஏதோ ஒரு வகையில். அதுக்கு அவங்க சொல்கிறது வந்து லைஃப் ஸ்டைல் டிசார்டர். முக்கியமான பிரச்சனை உணவு. ஸோ உணவில் என்னெல்லாம் பிரச்சனை இருக்குது அப்படின்னா, ஒன்று ப்ரிசர்வேட்டிவ்ஸ். இப்போ நான் வந்து என்னுடைய பார்வையில் சொல்கிறேன் பாருங்கள். ஒரு மாடு வந்து, உங்களுக்கு மாடு வச்சுருக்க எல்லாருக்கும் தெரியும், தலைச்சங்கீத்து மாடு
மடி நல்லா இருக்குது, கண்ணு போட்ட காலையில் கண்ணு போட்டிருக்கு, பால் கறந்தால் ஒரு சொட்டு பால் கூட வரல. சார் அவருடைய 50 ஆண்டு கால கால்நடை மருத்துவ பணியில் அது மாதிரி ஒரு கேஸ் கூட பார்த்துருக்க மாட்டார். மடி நோய் இருக்கா? இல்லை. ஏதாவது பிரச்சனை இருக்கா? இல்லை. 2ஆம் ஈத்து மாடு, போன ஈத்தில் காலையில் 10 சாயந்தரம் 8 கறந்தது. 2 மாதத்துக்கு முன்னாடி நிறுத்தியாச்சு, நல்லா பராமரிக்கிறாங்க, நல்ல உணவு கொடுத்தாச்சு. கண்ணு போட்டால் 1.5 லிட்டர் கறக்குது. ஊசி போட்டிருக்கீங்களா? இல்லை. ஏதாவது மருந்து கொடுத்துருக்கீங்களா? இல்லை. இப்போது நான் ஒரு 6 மாதமாக நிறைய இது மாதிரி அப்படியே அழறாங்க. பார்க்கறதுக்கு எந்த நோயும் தெரியல. என்னுடைய சந்தேகம் எல்லாம் களைக்கொல்லி மேல். ஏன்னா கடந்த ஒரு 2 ஆண்டுகளில் ஆள் பற்றாக்குறை என்பதற்காக 1/2 லிட்டர் விற்கிறது இப்போ 50 லிட்டர் கேனில் வர ஆரம்பிச்சிருக்கு. பயன்பாடு கருதி, ஏன்னா எந்த பொருளுக்கு தேவை இருக்குதோ அதை கூட. இது ஒரு சந்தேகம்தான். ஆனால் நம்ம என்னென்னா, ஒரு செடியை கொல்வதற்காக பயன்படுத்துவது நம்ம தனித்தனியாக பார்க்குறோம். எல்லாத்தையும் ஒட்டு மொத்தமாக. இப்போ அவங்க சொன்னாங்க இல்லையா, வனம் இந்தியா ஃபவுண்டேஷனுடைய அமைப்பு எல்லா உயிரினங்களையும் உள்ளடக்கியது. நம்ம எல்லாரும் சேர்ந்து பார்க்க வேண்டிய. ஸோ நான் மட்டும்தான் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றுறேன்னு சொன்னால் அந்த பாத்திரம் முழுசும் ஃபுல்லாக தண்ணியாக தான் இருக்கும், பாலே இருக்காதுன்னு ஒரு கதை சொல்லுவாங்க இல்லையா. அந்த மாதிரி ஒவ்வொருடைய பங்களிப்பும் அது இருக்குது. இப்போ இது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அது டைஃபாய்டு. முந்தா நாள் ஒரு ஆராய்ச்சி முடிவு என்ன சொல்லுதுன்னா, நமக்கு எந்தெல்லாம் ஆன்டிபயோட்டிக்ஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களோ மருந்து கடையில் இருக்கிறது எதுக்குமே இப்போ வேலை செய்யலை. அது வளர்ந்த நாடுகளில் டைஃபாய்டு இல்லைன்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க. பட் யாருக்காவது வந்துருச்சுன்னா, இந்த மருந்து எதுவுமே வேலை செய்யலைன்னா காப்பாற்றவே முடியாது அவங்கள. ரொம்ப ஆன்டிபயோட்டிக் வந்த பிறகு டைஃபாய்டு ஒரு பிரச்சனையே இல்லைன்னு இருந்தாங்க. எதிர்ப்பு தன்மையை பற்றி புரிஞ்சுக்கிறதுக்காக இதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது இன்னும் கொஞ்சம் மனசுக்கு ரொம்ப கவலை ஊட்டக்கூடியது. என்னென்னா, எப்போல்லாம் நம்ம வித்தியாசமான நெல் இல்லை உயர் ரக நெல்லுன்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப சில பயிரை பண்ணுறது. கிளைமேட் சேஞ்சுன்னா என்னங்க, ஏதோ ஒரு இது வந்துச்சுன்னா நம்ம ஏசியில் உட்காந்துட்டு போகிறோம், அதுக்கு என்ன, அது நம்ம என்ன பண்ண முடியும், அது இயற்கையாக நடக்குது அப்படின்னா. 2 டிகிரி செல்சியஸ் மேலே ஏறிச்சுன்னா அங்கே நடக்கக்கூடிய மாற்றங்கள்னாலையும், குறிப்பாக பாசனத்தில் இருக்கக்கூடிய நெல்லில் ஆர்சனிக் அளவு மிக அதிகமாக கூடுவதாக கண்டறிந்திருக்கிறார்கள். அப்போ ஒன்றோட ஒன்று எங்கெல்லாம் தொடர்புபட்டு வருப்பாருங்க. இப்போ நம்ம சாப்பிட்றது அரிசி, அவங்க என்ன சொல்கிறாங்க அதிலே சொல்லும்போது, ஆசியாவிலும் மற்ற நாடுகளிலும் எங்கெல்லாம் மிக அதிகமாக அரிசி சாப்பிட உணவு இருக்கா உங்களுக்கு இந்த பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு. இது ஒரு பயிரை பற்றிய விஷயம். இப்படி ஒன்றுமே ஒன்றோட தொடர்புடையது. நம்ம இதை எல்லாத்தையுமே ஒட்டுமொத்தமாக பார்க்கும் பொழுது தான் ஐந்திணை பெருவாழ்வுன்னா எப்படியான வாழ்வு இயற்கையோடு இருந்தால் நம்ம மண்ணினுடைய நலம் பாதுகாக்கலாம். நம்முடைய பாரம்பரிய விதைகள் ஒவ்வொன்றிலையும் ஏன் திரும்ப திரும்ப போகணும், ஏன் மரங்கள் நிறைய வளர்க்கணும், ஏன் வெப்பத்தை குறைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒன்றோட ஒன்று தொடர்பு. இது நிறைய பேசலாம். இது தொடர்புடையதில் என்னென்னா, இதை பற்றியெல்லாம் முன்னாடி ஒரு உயிருக்கும் இன்னொரு உயிருக்கும் தொடர்பு இருக்குன்னு சொன்னதை நிறைய பேர் ஒத்துக்கல. முதல்ல அவங்க இது மாதிரி ஒரு கருத்து சொன்னதை எல்லாம் பைத்தியம் அப்படின்னு சொன்னாங்கன்னு வச்சிங்களேன் ஒரு காலத்தில். இன்னொரு செய்தி எல்லாருக்கும் சொல்லணும். என்னென்னா, உடம்பில் இருக்கக்கூடிய எந்த உயிரினமாக இருந்தாலும் ஒரு 3 லேயர்லேருந்து தான் எல்லா அவயங்களும் மாறி மாறி உருவாகுது. 3 லேயர் வச்சிங்களேன். எக்டோடம், நடுவில் ஒன்று மீசோடம், எண்டோடம்னு இருக்கும். இதில் ஒன்றிலிருந்து நம்ம இது தோல் எலும்பு தான் வருது, ஒன்றுலேருந்து இருதயம் மற்றதெல்லாம் வருது, மற்ற அவயங்கள் இப்படி வருது. இப்படி ஒரே ஒரு இதுலேருந்து உருவாகும் போது ஒன்றோட ஒன்று ஒரு உடம்புக்குள்ளே இருக்குது. ஆனால் நம்ம மருத்துவம் பார்க்கும் பொழுது எல்லாவற்றையும் தனித்தனியாக பிரித்து பார்க்கறது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை மனித மருத்துவத்திலும். இது பார்த்திங்கன்னா, ஒரு தேனியில் ராணி தேனி பார்த்துருப்பீங்க. ராணி தேனிக்கு ஒன்று மட்டும் இப்படி ராணி தேனியாக வருது, அதுக்கு என்ன மாதிரியான அமைப்பு இருக்குன்னு ரொம்ப நாள் ஆய்வு பண்ணாங்க. அப்போ தாவரத்தில் இருக்கக்கூடிய ஒரு பொருள் அதிகமாக இருந்துச்சுன்னா எல்லாம் ஒர்க்கர் தேனி ஆகிடுது. அது கொஞ்சம் குறைஞ்சதுன்னா அதை மட்டும் அந்த ராயல் ஜெல்லி அதை சாப்பிட்றது மட்டும்தான் ராணி தேனி ஆகும். அப்போ தாவரத்துக்கும்
மற்ற விலங்கினங்களுக்கு தொடர்பை வந்து முதல் முறையாக அவர்கள் வந்து மிகப்பெரிய அளவில் இந்த விஷயம் இருக்குது அப்படிங்கிறத உணர்ந்தார்கள். நிறைய நோய்கள் வருஷத்துக்கு வந்துக்கிட்டு இருக்குது. அதில் வந்து வருஷத்துக்கு புதுசாக 5 நோய்கள் சொல்கிறாங்க, எல்லாமே விலங்குலேருந்து வருதுன்னா. விலங்குன்னா நீங்கள் வந்து வீட்டில் வளர்க்குற செல்லப்பிராணி இல்லை, எல்லாம் சேர்த்துது. அப்போ இந்த உலகத்தில் நம்ம எல்லோரும் ஒன்றா இருக்கோம். தாவரங்கள் பேசாமல் அது ஒரு பக்கமாக இருக்குதுன்னு இல்லை, அது நமக்கு மிகப்பெரிய அளவில் அதனுடைய பங்களிப்பை கொடுத்து கொண்டிருக்கு, நமக்கு அது தெரியறதில்லை. இது அந்த எல்லாமே அதுக்குள்ளே இருக்குது. நம்ம உடம்பு பூரா இந்த பக்கம் இருக்கிறது நம்ம கண்ணில் பார்க்குறது, அந்த பக்கம் இருக்கிறது தான் உண்மை. நுண்ணுயிரிகள் உடம்புல இதே அளவில் இருந்துக்கிட்டு இருக்கு. நான் என்னுடைய என்ன வேலை பார்க்குறேன் அப்படின்னு சொன்னேன்னா, நான் என்ன பண்ணினேன்னா ஃபங்க்ஷனல் ரெமெடிஸ்ன்னு சொல்லக்கூடியது. இப்போ ஒரு காயம்பட்டு ரத்தம் வருதுன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கும்போது மஞ்சள் தூளை எடுத்து வச்சு அழுத்துனீங்கன்னா போதும், அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் பார்த்துக்கலாம். அந்த மஞ்சளை கொதிக்க வச்சு தண்ணியில் 10 போட்டால் இரத்தக்கட்டு சரி பண்ணும். அந்த மஞ்சள் ஒரு சிட்டிகை பாலில் போட்டு இளம் சூட்டில் குடித்தா தொண்டை கமறல் சரி பண்ணும். இப்படியே அதுக்கு நிறைய மருத்துவ குணங்கள் சொல்லலாம். அந்த மஞ்சளை பிரித்தெடுத்து அதில் இருக்க அந்த நிரம்பி கற்குமின்னு சொல்கிறது, அது ஒரு 4-5 குழுக்களாக பிரியும், கற்குமினான்னு சொல்லுவாங்க. அதை பிரித்து எடுத்து தண்ணியில் போட்டிங்கன்னா கொஞ்சம் கூட கரையாது. அதனால் அது மாதிரி பிரித்து மருத்துவம் பயன்படுத்துறதுக்கு எதிரான ஒரு பணியை நான் மேற்கொண்டு தான் இந்த ஃபங்க்ஷனல் ரெமெடிஸ் எப்படியே முழுசாக பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து கால்நடைகளில் நேரடியாக பயன்படுத்தி பார்த்தோம். அதுக்கப்புறம் எல்லா ஆய்வு இப்போ சொன்னது போல் இப்போ வந்து நான் 2001-2 ஆரம்பித்தேன் இந்த சோத்துக்கத்தாழை சுண்ணாம்பு மஞ்சளை. இந்த 2025 நாங்கள் அதனுடைய ஆய்வுன்னு தொடர்ந்து நடத்திக்கிட்டே இருக்கோம். அமெரிக்காவிலையும் இது சம்மந்தமாக சில ஆய்வுகளை வந்து இன்ஃபர்மேஷன் ஃப்ளோ அனாலிசிஸ் பண்ணோம். ஸோ ஆய்வு பண்ணுறது தப்பு இல்லை, ஆனால் அது கொடுக்கக்கூடிய பொருள். ஒரு உதாரணம் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். இப்போது நமக்கு தேவை புரதம், கொஞ்சம் மாவு சத்து, கொஞ்சம் கொழுப்பு, ஃபைபர் சொல்லக்கூடிய நார் சத்து. இதுதான். இதை வந்து நம்ம ஒரு சாதம் போட்டு சாம்பார் போட்டு ஒரு கீரை வச்சு சாப்பிட்டோன்னா நான் சொல்கிற நார் சத்து வருது, புரத சத்து வருது, மாவு சத்து வருது, நெய் போட்டு கொஞ்சம் கொழுப்பெல்லாம் வருது, சாப்பிட்றோம். இதை இப்போ நிறையா ஸ்டார்ட் அப் ஆண்டர்ப்ரனர்ஸ்லாம் சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி யாராவது ஒருத்தர் நான் இவ்வளவு சத்தையை நீங்கள் கஷ்டப்படுறீங்க, நான் எல்லாத்தையும் பிரித்து எடுத்து ஒரு கேப்சியூலில் போட்டு உங்களுக்கு கொடுத்தா நிறைய பார்த்தீங்கன்னா இப்படிலாம் நிறைய பேர் கிளம்பியிருக்காங்க. அந்த மாதிரி அது விண்வெளிக்கு போகிறவங்களுக்கு தேவையாக இருக்கும். ஆனால் இங்கே என்னென்னா பல்க் அப்படின்னு சொல்லக்கூடியது தேவை. இது நம்மளுடைய உடல் அமைப்பு அந்த மாதிரி இருக்கிறது. அதில் வந்து ஒரு நிறை இருக்கணும், அந்த நிறை இருந்து அது போய் செரிமானம் ஆகணும். நேற்று காலையில் ஒரு ஆய்வு என்ன சொல்லுதுன்னா, மீத்தேனை உருவாக்குகின்ற நுண்ணுயிர்கள் மனித குடலில் இருப்பதாக கண்டது. மீத்தேனுங்கிறது இது வரைக்கும் மாட்டிலேருந்து தான் வருது, அதுதான் மிகப்பெரிய பிரச்சனையை பண்ணுறாங்க. மீத்தேன் ப்ரொடியூசிங் பாக்டீரியா மனிதர்கள்லேயும் இருக்குது அப்படின்ட்டு. சரி, இப்போ வந்து இந்த நேரத்தில் ஒரே ஒரு சின்ன நம்முடைய பயன்பாட்டுக்குரியதாக ஒரு விஷயம் சொல்லுவோம். ஏன்னா கால்நடைகளுக்கான மருத்துவ முறைகள் நிறைய இருக்குது, எப்போ வேணாலும் தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம சித்த மருத்துவத்தை அடிப்படையில் இந்த 5 விரல்களுக்குள்ள அந்த பஞ்சபூதங்கள் பற்றி சொல்கிறாங்க. இது வந்து மண், கட்டை விரல், இது ஆகாயம் ஆச்சுங்களா. இது வாத பித்த கபம். வாதம்ங்கிறது காற்று, பித்தம்ங்கிறது நெருப்பு, கபம் நீர். இந்த பஞ்சபூதத்தை இதுக்குள்ள இப்போ அந்த வைத்தியர் பார்க்குறாரு, அந்த 3 விரலை வச்சு பார்ப்பார், வாத பித்த கபம்னு சொல்லிட்டு. இப்போது இந்த நம்முடைய முன்னோர்கள் வந்து ஆய்வு என்ன மாதிரி செஞ்சாங்க, எதை எடுத்தாங்கன்னு தெரியாது. அவ்வளோ. இப்போ ஒன்று என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து நான் இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய பாரம்பரிய அறிவை இப்படி உங்களுக்கு காமிக்கிறேன், விரலில் எடுத்து தான் சாப்பிடணும், ஸ்பூன் பயன்படுத்தாதீங்க. அதில் இருக்குதுன்னா ஒன்று வந்து மைக்ரோபயோம் அப்படிங்கிறது வந்து வயிற்றுக்குள்ளேயே எப்பொழுது இருக்கிறது இல்லை. ஒரு குழந்தை தாயினுடைய சரியான வழியில் அந்த பாதையில் பிறக்கிற குழந்தைக்கும் சைடில் அறுத்து அல்லது அடி வைத்து அறுத்து சிசேரியன் செக்ஷனில் பிறந்த குழந்தைக்கும் மைக்ரோபயம் வேரியேஷன் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா குழந்தை பிறப்பதற்கு ஒரு குறிப்பிட்ட கால அளவுக்கு முன்பு அந்த பர்த் கனால்னு சொல்லக்கூடிய அந்த கர்ப்பப்பை வழியாக வரக்கூடியதுக்கான சில நுண்ணுயிரிகள் அங்கேயே வந்து உடம்பு வந்து தயார் பண்ணி வச்சுருக்கு.
நீங்கள் அந்த வழியாக வரல, எனக்கு காலையில் ராகு காலம் இந்த நேரம் வந்து சரியில்லை, அதனால் புதன்கிழமை சாயந்தரம் ஒரு 4 மணிக்காக பிறக்க வைக்கணும்னு சொல்லி அறுத்த இடத்துல அந்த குழந்தைக்கு மைக்ரோபயம் வர்றதில்லை. இப்போ எங்கேருந்து மைக்ரோபயம் வரும்? இப்போ ஒன்று கேட்பாங்க, அடுத்த உடனே கால்நடைக்கு வருவோம். சார் கண்ணுக்குட்டி 4 நாள் ஆச்சு, இல்லை ஒரு வாரம் ஆச்சு, பச்சையாக வாந்தி எடுக்குதுமாங்க. ஒன்றும் பயப்பட வேணாம், பச்சையாக வாந்தி எடுக்கிறதுக்கெலாம் ஒன்றும் இல்லை. மாட்டுக்கு போட்ட புல்லை கொஞ்சம் அது கடிச்சு சாப்பிட்ருக்கோம், அது புல் செரிக்க முடியாது சாதாரண வயிறு, அதனால் அது பண்ண. இப்போ இந்த மாடு வந்து பிறக்கும் பொழுது நம்மளை போல் சாதாரண வயிறில் இருக்குது, கண்ணுக்குட்டியாக இருக்கும் பொழுது. அது சில நாட்டு மாட்டு கண்ணுக்குட்டியெல்லாம் 15 நாள்லேயே கூட அசை போடுறதெல்லாம் சிலது நீங்கள் பார்க்கலாம், அதுக்கு அந்த சக்தி வரும். ஆனால் அந்த கலப்பின மாடுகளில் கொஞ்சம் ஒரு சில கண்ணுக்குட்டி தான் எல்லாம் சமாளிச்சுக்கிட்டு வந்துடும். குழந்தைகள் பிறக்கும் பொழுது தவழும் பொழுது கொஞ்சம் லேசாக கழிச்சல் வருவதும் கன்றுகள் கொஞ்சம் கழிவதும் இயற்கையாக உள்ளது. அப்படி இல்லைன்னா என்ன ஆகும்னா, நீங்கள் கண்ணுக்குட்டியை வாயில் பூட்டு போட்டு ஒரு ஏர் கண்டிஷன் ரூமில் வச்சு மண் தூசி எதுவுமே இல்லாமல் பாலை மட்டும் கொடுத்து வளர்த்திங்கன்னா கண்ணுக்குட்டி என்றைக்குமே மாடு ஆகாது. அப்போ நுண்ணுயிரிகள் வரணும்னா கையால் சாப்பிடுங்க அப்படிங்கிறது தான். டெல்லியில் என்னை கூப்பிட்டு ஒரு முக்கியமான இதில் 15 நிமிஷம் பேசணும். அதனுடைய ஈட்டிங் வித் ஹேண்ட்ஸ் எனக்கு கொடுத்து நான் சொன்னேன், கால்நடை மருத்துவரை வந்து கையில் சாப்பிடு, இல்லை நீங்கள் எல்லா கருத்தையும் சொல்லி இதை சொல்லுங்கள் அப்படின்னா. கையால் சாப்பிடும்போது கையை சுத்தமாக வச்சுருக்கிறது வேறு, நாம் கொண்டு வர்றதுக்கு. அதுக்கு அடுத்ததாக பெரிய ஆராய்ச்சி என்ன சொல்லுதுன்னா, சில தாவரம் அல்லாத உணவுப் பொருட்கள் சாப்பிட்றவங்களுக்கு வயிற்றில் கேன்சர் வர்றதுக்கெலாம் வாய்ப்பு இருக்குது. அதில் வந்து வெறும் பொருள் மட்டும் இல்லை, அதில் சேர்க்கக்கூடிய பொருட்கள். சென்னையில் காலையில் ஒரு நாள் போகும்போது எனக்கு ஒரு செய்தி, இரவு 12 மணிக்கு பிரியாணி டெலிவரி பண்ணப்படும்னா 12 மணிக்கு சாப்பிட்றது எப்படி செரிக்கும்? அது அவங்க இந்த வயசில் அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது, ஆனால் உடம்பை எப்படி கெடுத்துக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு. இப்போ நம்முடைய பாரம்பரியம் என்ன சொல்லுதுன்னா, காலையில் 6லேருந்து 10 வரைக்கும் வாத காலம், 10லேருந்து மத்தியானம் 2 மணி வரைக்கும் பித்தம், அதுக்கப்புறம் கபகாலம், திருப்பி சாயந்தரம் 6லேருந்து அதே மாதிரி வாத பித்த கபம் வரும். இன்றைக்கி ஒரு அறிவியலாளர் என்ன சொல்கிறாங்கன்னா, உங்கள் உடம்பு பெரிய பிரச்சனை இல்லாமல் குடல் சார்ந்து அதான் பிரச்சனை ஆரம்பிக்கும். அப்படி பண்ணணுன்னா ஒரு 10லேருந்து 12 மணி நேரம் வந்து ஒன்றும் சாப்பிடாமல் இருங்கன்னு. நீங்கள் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா, ராத்திரி 8 மணிக்கு சாப்பிட்டுட்டிங்கன்னா ஒரு மணி நேரம் இருந்துட்டு ஒரு டம்ளர் தண்ணி மட்டும் சாப்பிட்டுட்டு படுத்தா காலையில் எழுந்தோன்னே வேறு ஏதாவது திரிக்கடுக்கும் காலையில் எழுந்தோன்னே சாப்பிட்லாம், ஒன்றும் குடலை சுத்தமாக வச்சு, இல்லை ஒரு சுடு தண்ணி சாப்பிட்லாம். இப்படி பார்த்தீங்கன்னா 8 மணிலேருந்து அதில் காலையில் 6 மணி வரைக்கும் ஒரு 10 மணி நேரம் ஆச்சு. ஒரு 10 மணி நேரம் வந்து வயிறு சும்மா வச்சுருக்க சொல்லும் பொழுது நீங்கள் 12 மணிக்கு பிரியாணி சாப்பிட்றதை வழக்கமாக வைத்திருந்தால் உடல் நலத்துக்கு யாருமே எந்த உத்தரவாதமும் கொடுக்க முடியாது. ஸோ இதுதான் வந்து இன்னைக்கு இளைய தலைமுறைக்கு நீங்கள் வந்து என்னென்னா, எப்படி வந்து சுற்றுச்சூழலில் நம்ம பெருசாக கொண்டு போகிறோமோ உணவு சார்ந்த விஷயங்களில் அடுத்த தலைமுறையினருக்கு பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் இதை வந்து மிகப்பெரிய அளவில் அவங்க எதை வேணாலும் சாப்பிடட்டும், ஆனால் அதை ஒரு கால வரையறையோடு இருக்கணும். ஸோ இது பாரம்பரிய அறிவு என்பது இதெல்லாம் உணர்ந்து தான். அன்றைக்கி 6 மணிக்கு விளக்கு வச்சா சாப்பிட வேணான்னு சொன்னதெல்லாம் இதை அடிப்படையாக கொண்டது. அதே போல் விரதம் இருக்கிறத பற்றி என்ன சொல்கிறாங்கன்னு, நான் சொல்கிறது வந்து பாரம்பரியம் இல்லை, மாடர்ன். இந்த சைடு கை காமிச்சா அது மாடர்ன். என்ன சொல்கிறாங்கன்னா, மாதத்தில் நீங்கள் வந்து செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை அது மாதிரிலாம் நிறைய இருக்கணும்னு அவசியம் இல்லை, ஆனால் ஒரு குறிப்பிட்ட நாள் இருக்கணும்னா அதே நாளில் திரும்ப திரும்ப இருங்க, மாற்றியெல்லாம் இருக்காதீங்க, அப்போ வந்து இதாகும்ட்டு. ஆக எல்லாத்துக்கும் ஒரு அடையாளத்தை காட்டுகிறார்கள். நம்ம குடல் எப்பொழுதுமே தேவையற்ற பொருட்களை அது சமாளிக்காது. கொஞ்ச நாளைக்கு ஏதோ பார்த்துக்கும், அப்புறம் வந்து நான் வந்து என்ன பண்ணோன்னா ஆவணப்படுத்தினேன். அதை வந்து சில சின்ன ஆய்வுகள் பண்ணது, அப்புறம் ஃபைட்டோகெமிக்கல் அனாலிசிஸு, அதை வந்து குடுவையில் வச்சு பார்க்குறோம், அப்புறம் அனிமல் ஸ்டடீஸ் பண்ணோம், அதுக்கப்புறம் ப்ரீ கிளினிக்கல் ஸ்டடீஸ்னு ஒன்று, கிளினிக்கல் அசஸ்மெண்ட்டு, அதுக்கப்புறம் வந்து ஃபீல்டில் வந்து இது பாரு. இப்போ பார்த்தீங்கன்னா முதல்ல 5 அனிமல் 20 200 இப்போ லட்சக்கணக்கான கால்நடைகளில் பண்ணியாச்சு. திருப்பி தான் இந்த ரிவர்ஸ் ஃபார்மகாலஜின்னு சொல்கிறது இப்போ இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸில் பண்ணுறது. இப்போது நாங்கள் ஒரு அடையாளத்தை என்ன காமிச்சிருக்கோம்னா, எந்த ஒரு அறிவும் சரியா இல்லையா என்பது நம்ம கண்ணை மூடிக்கிட்டுலாம் எடுத்துக்க வேண்டியதில்லை. இந்த மாதிரி முறையாக செய்து அதை கொண்டு போக முடியும், அதை செஞ்சுருக்கோம். இது ஒரு அடையாளமாக இருக்கிறது. மருத்துவம்னா என்னங்க? மருத்துவம்னா முதல்ல எல்லாருக்கும் எளிதில் கிடைக்கணும், ஆக்சசிபிலிட்டி உடனே கிடைக்கணும்.
அது இங்கேருந்து ஒரு இவ்வளோ தூரத்தில் இருக்குது, அப்படி இருக்குது. அது இன்னொன்று கட்டுப்படி ஆகிற விலையில் இருக்கணும், அஃபோர்டபிலிட்டி. மூணாவது, இதை மருந்து சாப்பிட்டா இத்தனை நாளில் குணமாகணும்னு. இது மூணும் இருக்கிறது நம்முடைய சித்த மருத்துவத்தில். ஒரு கால்நடை மருத்துவராக நான் இதை உறுதியாக சொல்ல, இப்படி கொடுத்தீங்கன்னா 2 வேளையில் கழிச்சல் நிற்கும். இப்போ முதல்ல இப்போ கண்ணுக்குட்டி கழியறதுக்கு என்ன, 2 கத்திரிக்காயை கம்பியில் குத்தி வடை கம்பியில் நெருப்பில் வாட்டி ஆற வச்சு கொஞ்சம் கொய்யா கொழுந்து இலையை சேர்த்து அரைச்சி கொடுத்தீங்கன்னா 2 வேளை கொடுத்தா கழிச்சல் நிற்கும். அது இன்னும் கொஞ்சம் ரத்தங்கத்தான் வர்ற மாதிரி இருக்குதா, சீரகம், வெந்தயம், கசகசா, மிளகு, மஞ்சள், பெருங்காயம் 6ஐயும் சட்டியில் வறுத்து கருக வறுத்து அந்த கருப்பாக வரும், ஆற வச்சு அதை கொஞ்சம் நாட்டு சர்க்கரையில் பிசைஞ்சு கொடுத்தா வரும். இப்போ இப்படி மருத்துவத்தை நம்ம சொன்னோன்னா 2 வேளை 3 வேளையில் வருங்கிறது நான் 100க்கு 100 சொல்ல முடியாது யாருமே, ஒரு 80 விழுக்காடு 90 விழுக்காடு வரைக்கும் நம்ம சொல்ல முடியும். அந்த மாதிரி மருத்துவம் என்பது எளிதில் கிடைக்கணும், கட்டுப்படியாகிற விலையில் இருக்கணும், சொன்னபடி வேலை செய்யணும். வேலை செய்யாது மருத்துவம் இல்லை. அது ஆங்கில மருத்துவம், தமிழ் மருத்துவம்லாம் அதுக்கு வித்தியாசம் கிடையாது. வேலை செய்வது என்பதே மருத்துவம். இது நிறைய நிறுவனங்கள்லாம் சேர்ந்து பண்ணது தான். எனக்கு ஆதரவாக என்னுடைய பல்கலைக்கழகம், தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அலுவலகம், தமிழக அரசு, இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகம், தேசிய அரசு டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, பெங்களூரில் இருக்கக்கூடிய TDU, அப்புறம் NDDB, அது குளோம் சிவா ரிசர்ச் லேப்ஸ்ன்னு சொல்லி ஒரு நிறுவனம் நான் அமைத்திருக்கிறேன். அதுக்கு தான் 5 இணை பெருவாழ்வு மையம்னு பேர். இது சதுரகிரி மலை. 1600களில் நெதர்லாந்து நாட்டிலேருந்து ஒருத்தர் வரார். அப்போ டச்சு மக்கள் இந்தியாவில் இருக்காங்க. அவர்கள் கேரள பகுதியை பார்த்துட்டு அங்கிருந்து 12 வால்யூம் புத்தகம் எழுதுகிறார்கள் அங்கே இருக்கக்கூடிய அறிவை பற்றி. அது அங்கே எடுத்துகிட்டு போய் பிரிண்ட் பண்ணி 12 வால்யூம் வந்துருச்சு. அது அந்த தலைப்பு, அந்த புத்தகம். ஆனால் அந்த மருத்துவத்தை அவர்களால் இன்றைக்கி வரைக்கும் பயன்படுத்த முடியல, இத்தனை ஆண்டுகள், நூற்றாண்டுகள் ஆகியும். அறிவு என்பது அதுக்கான புரிதல் வேறு இருக்குது. அது நம்மளால் தான் பயன்படுத்த முடியும், நம்ம தான் மற்றவங்களும் சொல்லிக் கொடுக்க முடியும். அது அப்படியே எழுதி வச்சுட்டு போயிட்டாங்க. இதை அங்கே அந்த நெதர்லாந்து நாடு போயிருந்தப்போ மக்களோடு இருந்து இந்த மருத்துவத்தை செய்திருக்கிறோம். இதுதான் சோத்துக்கத்தாழை, சுண்ணாம்பு, மஞ்சள். இது எங்கள் வீட்டு மாடு. 2001, 2, 3 அதுலேருந்து ஆய்வு பண்ணி தான் வெளியில் கொண்டு வர்றோம். இப்போ நீங்கள் மாடு வச்சுருக்கவங்க எல்லோரும் மாடு கறந்த பிறகு பார்த்தீங்கன்னா பின்பக்கம் அப்படி சுருங்கி இருக்கணும், ஒரு பார்வை அப்படியே வரணும், வாக்கிங் போகிற மாதிரி. பின்பக்கம் சுருக்கம் இல்லாமல் ஏதோ ஒரு பக்கம் ஏறி இருந்ததுன்னா மடிநோய் இருக்குங்கிறத ரொம்ப எளிமையாக கண்டுபிடிச்சிடலாம். இதெல்லாம் அந்த ஆராய்ச்சி முடிவுகள். ஸ்கேனிங் எலக்ட்ரான் சென்ட் ஜோசப் காலேஜில் அதை பண்ணினோம், எப்படி அந்த நுண்ணுயிரிகள்லாம் பாதிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு குஜராத்தில் பிடிச்ச விஷயம் என்னென்னா, அவர்கள் எவ்வளவு வசதியான வீட்டில் இருந்தால் கூட மாட்டுக்கு உடம்பு சரியில்லைன்னா பாருங்கள், ஒரே மாட்டில் 2 பேர் கலப்பாங்க. இந்த பக்கம் அந்த பக்கம் ஒத்தா ஓப்படியா இல்லை உங்கள் வீட்டில் யாரோ இருக்கவங்க பெண்கள் அதனால தான் அவங்க நான் சொன்ன 22 லட்சம் லிட்டர் சாபரில் நேற்று வந்திருந்தாங்க. அகமட் நகர் பனாஸ் டெய்ரியில் ஒரு நாளைக்கு 90 லட்சம் லிட்டர் பால், 90 லட்சம் லிட்டர் பால் ஒரு மாவட்டத்தில், ஒரு நிறுவனம். ஸோ அதுக்கு காரணம் பெண்களுடைய அங்கே அது பெரிய அளவில் பண்ணியிருக்காங்க. இங்கே மாடு வச்சுக்கிறதுல நிறைய சிரமங்கள் இருந்தால் கூட இன்றைக்கி இங்கே கொங்கு பகுதியில் பெண்களால் தான் மாடுகள் இன்னமும் இருக்குது. உங்களுக்கு எப்படி எளிமைப்படுத்துறதுக்கு தான் இந்த மருத்துவத்தை இங்கே பேசணுன்ட்டு வந்தது. நாங்கள் இதில் நிறைய வருங்காலத்துக்குரிய ஆய்வுகளையும் செய்கிறோங்கிறது என்ன, சும்மா ஏதோ வந்தோம் பண்ணோம் இதை மருத்துவம் சொன்னோம் அப்படிங்கிறது இல்லை. தொடர்ந்து தேசிய பால்வள நிறுவனம் 5 ஆண்டுகளுக்கு அந்த திட்டத்தை இன்னும் நீட்டித்திருக்கிறார்கள், தொடர்ந்து கொண்டு போகிறதுக்கு. இது கோமாரிக்கு உள்ளது. கோமாரிக்கு ஒன்றும் இல்லை. இப்போ எங்கள் ஊரில் சொல்கிறாங்க, பக்கத்து ஊரில் கசப்பு வந்துருச்சு, இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, நல்ல கவனமாக கேளுங்க, பெண்கள் கண்ணை மூடிட்டு கேட்டுக்கலான்னா அஞ்சரைப்படியில் இருக்க பொருள் தான். சீரகம், வெந்தயம், மிளகு, 2 ஸ்பூனு சீரகம், வெந்தயம், மிளகு 2 ஸ்பூனு, 3ஐயும் ஊற வச்சுட்டு, இந்த பக்கம் பூண்டு 2 பல்லு, மஞ்சத்தூள், பூண்டை அப்படி பென்சில் சீவுற மாதிரி சீவி வச்சுட்டு, தேங்காயை திருவி ஒரு தட்டில் வச்சுக்கணும். ஒரு மூடி தேங்காய் திருவினா போதும். சீரகம், வெந்தயம், மிளகு ஊற வச்சதை வடிகட்டிட்டு அரைச்சி அதோட இந்த பூண்டு, மஞ்சள், நாட்டு சர்க்கரையை போட்டு பிசைஞ்சு எடுத்து, தேங்காயை மட்டும் அரைக்கக்கூடாது.
தேங்காய் வந்து கையால் போட்டு பிசையணும். தேங்காயில் ஒரு அற்புதமான பொருள் இருக்கிறது. அது தாய்ப்பாலுக்கு அடுத்தது தேங்காயில் தான் மட்டும் இருக்குன்ட்ருக்காங்க. இப்போ என்ன ஆச்சுன்னா, எல்லோரும் இவ்வளவு ஒரு கொடுமையான வைரஸ் நோய் அது எஃப்எம்டி வந்துச்சுன்னா மாடு எல்லோரும் சொல்லுவாங்க, இது என்ன மாடு போன வருஷம் எதுவும் கசப்பு வந்துச்சா, முடியெல்லாம் சிலுத்துக்கிட்டு இருக்கு, இந்த மாடு வாங்காதீங்கன்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு பாதிக்கும். மடி நோய் வரும், இது அபாஷன், கரைக்கண்ணு போடும், எல்லாமே இருக்கும், பிரச்சனை இருக்கும். ஆனால் இந்த சீரகம், வெந்தயம், மிளகு, பூண்டு, மஞ்சள், நாட்டு சர்க்கரை, தேங்காயை 3 வேளை, இது ஒரு வேளைக்கு உள்ளது, நாக்கில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துட்டிங்கன்னா 24 மணி நேரத்தில் அந்த மாடு வந்து வரத்தட்டு கடிக்கும். அதுக்கு முன்னாடி எப்படி இருக்கும், அப்படியே நாக்கு தொங்கி கம்பியாக ஊற்றிக்கிட்டு இருக்கோம். நாங்கள் அதை பார்த்தா கண்டுபிடிப்போம் இதுக்கு வந்து கோமாரி இருக்குதுன்னு. ஸோ இது வந்து வடநாடுகளில் வந்து ஒரு மகாராஷ்டிராவில் ஒரு மருந்து என்ன சொல்கிறது, ஃபார்மசி மருந்து கடை வச்சுருக்கிறவர், எங்கிட்டெல்லாம் மருந்து வாங்காதீங்க, இந்த பேப்பரில் எழுதி நீங்கள் போய் மராத்தியில் எழுதி கொடுத்து இதை போய் போடுங்கன்னு சொல்கிற அளவுக்கு அங்கே அவங்களுடைய மனமாற்றம். 24 மணி நேரத்தில் மாடு சாப்பிடும், 3 நாளில் திரும்பவும் பிரச்சனை இல்லாமல் சரி பண்ண முடியும். அது கோமாரிக்குள்ள மருத்துவத்தை சொல்லியிருக்கு. அதாவது எளிய பொருட்கள் என்பதனால அது வந்து மருத்துவ குணம்னு இல்லை, மருத்துவ குணம் இருக்கிறதுனால தான் அதை கொண்டு. அதே மாதிரி பெரியம்மை, பெரியம்மை வந்து எங்கள் எல்லாருக்கும் மிகப்பெரிய சவாலாக இருக்குது. இன்றைக்கு வரைக்கும் 50 ஆண்டுகளுக்கு மேலாக பல நாடுகளிலிருந்து 2019ஆம் ஆண்டு இறுதியில் இந்தியாவுக்கு வந்து முதல்ல வந்த இந்த நோயை பற்றி இன்றைக்கு வரைக்கும் உலகத்தில் யாருக்கும் எப்படி பரவுதுன்னே தெரியல. 20 மாடு இருக்கும், 2 மாட்டுக்கு மட்டும் வரும். எந்த மாட்டுக்குமே வராது, ஒரு கண்ணுக்குட்டிக்கு மட்டும் வரும். கண்ணுக்குட்டி வந்து 1 வயசுக்கு கீழே இருந்ததுன்னா பெரிய பாதிப்பு. வெத்தலை, மிளகு, உப்பு, அதை 3 மட்டும் அரைச்சி நாட்டு சர்க்கரையில் கலந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துட்டு, உடம்புல எதுவும் அரைச்சி பூசக்கூடாது. நல்லெண்ணெயில் பூண்டு, மஞ்சள், வேப்பிலை கொதிக்க வச்சு அந்த எண்ணெயை லேசாக எடுத்து ஊற்றி, ஏன்னா அம்மை தழும்புகள் என்பது எப்படி இருக்கும், தோலை வந்து மெல்லிசாக்கிறோம். நீங்கள் வேப்பிலையும் மஞ்சளையும் அரைச்சி இப்படி பூசினீங்கன்னா புண்ணாயிரும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை மட்டும் நாங்கள் தொடர்ந்து மக்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கோம். சில கன்றுகள் வந்து காப்பாற்ற முடியறதில்ல. ரொம்ப சின்ன கன்றுகள்னால் என்ன பிரச்சனைன்னா, இந்த உடம்புல நீங்கள் பார்க்கக்கூடிய அந்த முட்டாக இருக்கிறது மூச்சு குழல்லையும் வருது, உணவு குழல்லையும் வந்ததுனா தான் நம்மளால் ரொம்ப அப்படி இருக்கிறதையும் 1 மாதம் போராடி நிறைய பேர் இந்த பகுதியில் காப்பாற்றிருக்காங்க. ஸோ எளிய மருத்துவ முறை என்பது ஒன்றும் யோசிக்க வேண்டியதில்லை, வேலை செய்யும். இதை பாருங்கள், அதை எப்படி இருக்குன்னு. அது இது டெல்லியில் இருக்கக்கூடிய அந்த டவுன் டு எர்த் மேகசினில் வந்து அவங்களா தனியாக படித்து 1 இயர் படித்து அந்த ரிப்போர்ட் அவங்க கொடுத்தாங்க. இவ்வளோ இடங்களுக்கு போய் ஆய்வு பண்ணி இந்த மருத்துவ முறை, இது பெய்ஃப் புனேவில் போய் ஆய்வு பண்ணோம். இது இப்போ என்னென்னா, நமக்கு எந்த ஒரு தொழில்நுட்பமும் எந்த ஊருக்கு எப்படி இருக்குதோ அதுதான் கொடுக்கும். இது வந்து நெதர்லாந்து நாட்டில் ஒரு 5 அல்லது 6, 7 டிகிரிக்கு மேலே இருக்காது. இந்த நம்மளெல்லாம் அந்த குளிருக்கு எல்லாம் மூடிக்கிட்டு இருந்தால் தான் இருக்கும். அப்போ மாடுகள் அங்கே மேயுது. ஒரு HF மாட்டுக்கு வந்து 4 டிகிரியிலேருந்து 20 டிகிரி வரைக்கும் தான் அது நல்லாயிருக்கும். கருப்பு வெள்ளை மாடு, ஹோல்ஷியன் ஃப்ரீஷியன், காலேஜ் மாடு, கருப்பு சட்டை மாடுன்னு சொல்கிறோமே, அது 100% அப்படி இருக்கிற மாட்டுக்கு 4 டிகிரிலேருந்து 20, 4 டிகிரிங்கிறது நீங்கள் பாலும் கீரையும் வச்சுருக்க ஃப்ரிட்ஜு. 20 டிகிரிங்கிறது இப்போ எவ்வளோ வச்சுருக்காங்கன்னு தெரில. இங்கே ஏசி ஹால் இப்படி வச்சுருந்தீங்கன்னா அந்த மாட்டுக்கு நீங்கள் எப்படி வேணாலும் வச்சுருந்து பால் கறந்துக்கலாம். ஆனால் நமக்கு இப்போ வெளியில் டெம்பரேச்சர் என்ன, அன்றைக்கி 38, 21 எங்கே இருக்குது, 35, இப்போ 40க்கு போகிறோம். அதனால் கருப்பு வெள்ளை மாடுகளை வந்து வச்சிக்க வேணான்னு சொல்லலை. ஆனால் கோடையில் எல்லாமே என்ன ஆகும், இலைக்குது சார், ரொம்ப மூச்சு வாங்குது, வேறு வழியே கிடையாது. அது மூச்சு வாங்கி தான் வாயில் இருக்க அந்த எச்சியை வச்சு தான் அந்த வெப்பத்தை கடத்த முடியும். அதனால் பகல் நேரத்தில் மாட்டு மேலே தண்ணி ஊற்றக்கூடாது. மாட்டு மேலே தண்ணி ஊற்றி குளியாட்டினீங்கன்னா இன்னும் அது ஸ்ட்ரெஸ் அதிகமாகும். குடிக்க தண்ணி கொடுக்கணும். காலை நேரத்தில் குளியாட்டிடுங்க. வெந்தயத்தை கொஞ்சம் ஊற வச்சு அரைச்சி போடுங்க. நெல்லி வற்றல் 1 கை ஊற வச்சு அரைச்சி கொடுங்க. இது வந்து இந்த சம்மர் மேனேஜ்மெண்ட்டுக்கு சரியாக இருக்கும். ரொம்ப அதிகமான அந்த ரத்தம், HF ரத்தம் உள்ள மாடுகளை நம்ம தொடர்ந்து, ஏன்னா இன்னும் இருக்க டெம்பரேச்சர் கூடுறதுனால அதில் கவனமாக இருக்கணும். இது எத்தியோப்பியா நாட்டில் போய் அவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு வந்தோம். பல புத்தகங்கள், பல பேர் வந்து இதை பற்றி பேசினாங்க. உலகம் பூரா இதை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த புத்தகம் தான் வந்து மெடிசினல் அக்ரோ இக்காலஜின்னு சொல்லிட்டு எங்களுடைய அனுபவத்தை அவர்கள்
ஒரு கட்டுரையாக அதில் வந்து ஒரு சாப்டர் போட்டாங்க. இதெல்லாம் நம்முடைய அந்த பாரம்பரியத்தில் இருக்க சில அடிப்படை விஷயங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, திரிபலா என்னன்னு உங்களுக்கு தெரியும். நெல்லிக்காய், கடுக்காய், தாண்டிக்காய் மூணுமே வந்து பழ வகையை சேர்ந்த ஃப்ரூட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த 3 பொருளையும் இப்போ ஒருத்தர் என்ன சொல்கிறாரு, ஒரு குறிப்பிட்ட வயசு ஆயிடுச்சுன்னா இரவு நேரம் ஒரு திரிபலா ஒரு மாத்திரையை வந்து நீங்கள் படுக்கும்போது சாப்பிட்டு படுத்திங்கன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஜென்ரல் இது. அதே மாதிரி சுக்கு மிளகு திப்பியில் இருக்க திரிகடுகத்தை வந்து கொஞ்சோண்டு ஒரு 3 விறக்கடையில் எடுத்து டீ கொதிக்க வைக்கிற மாதிரி கொதிக்க வச்சு வடிகட்டி கொஞ்சம் நாட்டு சர்க்கரையோ இல்லை வேணாங்கிறவங்க காரம் முடிஞ்சவங்க அப்படியே சாப்பிட்டுக்கலான்னு. இதெல்லாம் வந்து எக்காலத்துக்கு ஏற்ற ஒரு மருத்துவ முறை. இது எப்படி கண்டுபிடிச்சாங்க அந்த காலத்துலங்கிறது நமக்கு புரியாத புதிராக இருக்குது. ஆனால் அதை ஆய்வுக்கு எடுத்து அதை அந்த பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் சொல்கிறதுல உள்ள கொடுத்து பார்த்தா கம்ப்யூட்டருக்குள்ளே அவ்வளோ நமக்கு அப்படியே ஆச்சரியமாக இருக்குது, எப்படி இவங்க இதெல்லாம் கணிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை பார்த்திங்கன்னா ஒரு விஷயம் என்னென்னா, கழிச்சலுக்கும் இதே மருந்து, செரிமான கோளாறுக்கும் இதே மருந்து, ஒரே மருந்தை அது கூட என்ன பொருள் சேர்க்குறோங்கிறது இருக்குது. தண்ணியில் சாப்பிட்றீங்களா, மோரில் சாப்பிட்றீங்களா, தேனில் சாப்பிட்றீங்களா, நெய்யில் குழச்சி சாப்பிட்றீங்களாங்கிறதெல்லாம் அந்த இந்த நுணுக்கம் தெரிந்தவர்கள் இந்த மருத்துவத்தை சிறப்பாக கையாள முடியும். இதை வந்து இதற்கான ஒரு இடத்தை கடந்த பல 10 ஆண்டுகள், அதாவது கிட்டத்தட்ட ஒரு 100 வருஷமாகவே இந்த இடத்தை ஒரு சித்த மருத்துவத்தை ஒரு ஆய்வுக்களமாக பயன்படுத்துவதற்கான பொருளாதார ஒரு வாய்ப்போ இல்லை, வாய்ப்பே இல்லை. பொருளாதாரங்கிறது அடுத்து, அதை வந்து செயல்படுத்துவதற்கான வாய்ப்பை வந்து நாம் கொடுக்கவே இல்லை. ஒரு கால்நடை மருத்துவத்தில் என்னால் இதை நல்லா பார்க்க முடியுது. அதனால் வருங்காலத்தில் யாருக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கிறதோ இந்த சித்த மருத்துவத்தை ஒரு பல்கலைக்கழகமாக அமைவதற்கான இதை எல்லோரும் ஆவலாக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதுக்கு எல்லோரும் முயற்சி பண்ணுங்கள். அந்த மருத்துவத்துக்குள்ளே இருக்கக்கூடிய நமக்கு தேவையான எல்லா விஷயமும் 3 நிலைகளில் பயன்படுது நான் பார்த்த வரைக்கும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நோய் வராமல் தடுக்கிறது. இப்போ சொன்னேன் இல்லையா, சீரகம், வெந்தயம், மிளகு, பூண்டு, மஞ்சள், நாட்டு சர்க்கரை, தேங்காய் திருவள்ளு. எதுக்கு சொன்னேன்? ஃபுட் அண்ட் மவுத் டிசீஸுங்கிற கசப்புக்கு. அடுத்த ஊரில் வந்துருச்சு, நம்ம மாட்டுக்கு வரலைன்னா அதை கொடுத்தா அதனுடைய தீவிரத்தை குறைக்கும். வராமல் தடுக்குதா? நான் கவனிக்கல, 2 நாள் ஊருக்கு போயிட்டேன், திடீர்னு வந்து பார்த்தா மாடெல்லாம் எல்லாம் அப்படியே எச்சி ஒழுக்கிக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொன்னால், நோய் வந்த பிறகு இந்த மருத்துவம் கொடுத்தா 3 நாளில் சரியாயிடும். நோய் வராமல் தடுக்குது ப்ரிவென்ஷன், நோய் வந்த பிறகு தீக்குறது அது வந்து ட்ரீட்மெண்ட்டு. இதுக்கப்புறம் சார் இது தெரியாமல் வாங்கிட்டு வந்துட்டேன், நான் இப்போ தான் மாட்டுக்கு புதுசு, அப்படியே உடம்பெல்லாம் சிலுத்து போயிருக்கு அப்படின்னு சொன்னாலும் இதே மருத்துவத்தை ஒரு 15 நாட்களுக்கு 2 வேளை கொடுத்தீங்கன்னா அந்த மாட்டை கொஞ்சம் திருப்பி கொண்டு வரும். அதே மாதிரி மடி நோயில் இப்போ நீங்கள் வந்து 8வது மாதம் பால் கறவை நிறுத்துறீங்க இல்லையா, அப்போ நிறுத்தின பிறகு திருப்பி பார்க்குற வரைக்கும் நீங்கள் வந்து அந்த மாட்டை பற்றி கவலைப்படாது. ஏன்னா கண்ணு போடுற வரைக்கும் நம்ம அதை பற்றி கவலைப்பட மாட்டோம். கண்ணு போடும் பொழுது என்றைக்கு பால் கறவை நிறுத்துறீங்களோ சோத்துக்கத்தாழை சுண்ணாம்பு மஞ்சளை அரைச்சி ஒரு 3 அல்லது 4 நாட்களுக்கு தினம் 2 வேளை மடியில் தடவணும். கறக்க போகிறதில்ல, பாலை நிறுத்தியாச்சு. அப்புறம் வாரத்தில் 2 நாள் தடவுனீங்கன்னா மடி நோய் வராமல் தடுக்க முடியும். ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 15,000 கோடி இழப்பு ஏற்படுகின்ற ஒரு நோய் சாதாரண விஷயம் இல்லை அது. அதுக்கு அடுத்தது நோய் வந்துருச்சுன்னா சோத்துக்கத்தாழை சுண்ணாம்பு மஞ்சளை தடவி மடி நோயை குணப்படுத்த முடியும். இதை விட ரொம்ப முக்கியமானது, கல் மாதிரி இருக்குது சார், ஏற்கனவே எங்கேயோ பண்ணியிருக்காங்க, நான் மாடு சனையாக இருக்கும்போது வாங்கிட்டு வந்தேன்னா இந்த மருத்துவத்தை 30 நாள் தொடர்ந்து ஒரு நாளைக்கு 2-3 வேளை நீங்கள் தொடர்ந்து நல்லெண்ணெயில் கொதிக்க வச்சு போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த கல் மாதிரி இருக்கிறத பண்ண முடியும். வரும் நோயை தடுக்கும், வந்த நோயை தீர்க்கும், கெட்டுப்போன அவயங்களை மீட்டு கொண்டு வரும். இதை விட ஒரு மருத்துவம் என்னங்க செய்யணும்? இதுக்கான ஆய்வு தளத்தையும் இதற்கான ஒரு தேவையும் நம்ம பார்க்கலன்னா இந்த பாரம்பரியத்தை அழித்து ஒடுத்ததான மிகப்பெரிய பாவத்தை நாம் சுமக்க வேண்டியிருக்கனால எல்லாரும் அவங்கவுங்க பங்குக்கு இந்த மருத்துவத்துக்கான ஒரு இடத்தை கொடுப்போம். எதையும் நல்லா ஞாபகம் வச்சுங்க. நான் ஆங்கில மருத்துவத்தில் பிவிஎஸ்சி, எம்விஎஸ்சி, பிஹெச்டி படிச்சுட்டு வந்து இந்த சித்த மருத்துவத்தை இப்போ நான் அடிப்படை, அதாவது பாரம்பரிய சித்த மருத்துவ அடிப்படையில் நான் வேலை பார்க்குறதுனால இது எல்லாத்தையும் ஒரு புறம் தள்ளிட்டு இதை வைக்கலை.
மருத்துவம் என்பது எது வேலை செய்கிறதோ அதெல்லாம் உள்ளே கொண்டு வரணும். அது ஆங்கிலத்தில் சொல்வதென்றால் எந்த ஒரு மருத்துவ முறையையும் சிறந்ததென்று ஒன்றை ஒதுக்கி தள்ளுவதில்லை நம்முடைய நோக்கம். அதுக்கு என்ன சொல்கிறேன்னா, வி ஆர் நாட் டாக்கிங் அபவுட் அ சுப்பீரியாரிட்டி ஆஃப் எனி மெடிசன். இது பெருசு அது சின்னது அப்படின்லாம் சொல்லலை. வி ஆர் டாக்கிங் அபவுட் த ப்ளூராலிட்டி ஆஃப் அப்ரோச்சஸ். எல்லாத்துக்கும் ஒரு வாய்ப்பு இருக்கணும். எதுக்கெல்லாம் எது தேவையோ அதை வந்து கொடுக்கணும். இப்போவும் லீஃப் 52 மாத்திரையை வந்து எல்லாருக்கும் கொடுக்குறாங்க, எல்லோரும் எழுதுகிறாங்க, ஏன்னா அது கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அது அங்கே ஒன்றும் இங்கே ஒன்றுமா இல்லாமல் இப்போ நிறைய பேசுகிறாங்க. டாக்டர் அருளமுதன் சொல்லிட்டு ஒரு அற்புதமான ஒரு சித்த மருத்துவர், அவர் மேல் படிப்பு எம்டி சித்தாவும் படிச்சுட்டு பிஹெச்டி பண்ணிவிட்டு கர்நாடக மாநிலத்தில் போராடி சித்த மருத்துவத்தை செயல்படுத்துவதற்கான ஒரு வாய்ப்பை தனி ஒரு மனிதனாக போராடி கிட்டத்தட்ட 10 வருஷம் அங்கே வந்து ஒரு கிளினிக் அங்கே அந்த மணிப்பால் யூனிவர்சிட்டியில் வச்சு அங்கே வந்து படிப்புகள்லாம் சொல்லி கொடுக்கறதுக்கு மேலை நாட்டோட தொடர்புகள்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அது அங்கே இன்னும் இங்கே ஒன்றுமா சில தனி மனிதர்கள் முயற்சியாக இருக்குது. இது எல்லாருமா சேர்ந்து நம்ம மருத்துவத்தை நாம் பாதுகாப்பதற்கு மிகப்பெரிய முயற்சி எடுக்கணும். இது ஒரு ஒருங்கிணைந்த வாழ்வியல் முறைக்கு நம்முடைய மருத்துவத்தில் நிறைய விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறதுக்காக சொன்னேன். ஒரு நாள் மதிய நேரம் நான் அந்த ஆவணப்படுத்துதல் கூட்டம் நடத்திக்கிட்டு இருக்கும்பொழுது பண்ணையாளர்கள் மருத்துவர்கள் எல்லாம் பாரம்பரிய மருத்துவர்களை வரிசையாக உட்கார வச்சுருந்தோம். அப்போ ஒருத்தர் வந்து நடுவில் வருவாங்க, அவங்களுக்கு மைக் கொடுப்போம், அவங்க பேசுவாங்க. அப்போ ஒரு மதியம் 3:30 இருக்கும். மண்ணின் வேந்தன் மலையின் வேந்தன் கடலின் வேந்தன் மூன்றையும் கசக்கி பிடிந்து கண்ணில் மூக்கில் காதில் விட கடுகி வந்த காலனும் காத தூரம் ஓடிடுவானே அப்படின்னு பாடினார். எனக்கு அது உடனே ஒன்றும் புரியலை. அதுக்கப்புறம் உட்காந்து மாலை நேரத்தில் ஒருத்தர் காதில் வாங்கிக்கிட்டே மற்ற வேலைகள் பார்த்துக்கிட்டு தான் வச்சு எழுதணும். அதில் என்ன தெரிஞ்சதுன்னா, மண்ணின் வேந்தன் மேலே இருக்கிற வெற்றிலை, மலையின் வேந்தன் மிளகு, கடலின் வேந்தன் உப்பு. இப்படி பல இடங்களில் உங்களுக்கு எத்தனை திணை வந்துச்சு இதில்? இப்போ மேலே குறிஞ்சி, அப்புறம் இங்கே வந்து அது முல்லையிலையும் வச்சுக்கலாமா, அது மருதத்துலேயும் வச்சுக்கலாம். மருதம் மக்களாக உருவாக்குனது, வயல்லாம் வந்து நம்மளாக உருவாக்குனது. இயற்கையில் வந்து கடல் சார்ந்த இடம், மலை சார்ந்த இடம், காடு சார்ந்த இடம் தான். இந்த 3 திணைகளில் விளைஞ்ச விஷயத்தை எங்கெங்கேயோ இருப்பதை ஒன்று கொண்டு வந்து போட்டாங்க. சரி, இப்போ ஒரு பாட்டு பாடியிருக்காங்க. எத்தனையோ பாட்டு நிறைய பேர் சித்த மருத்துவர்கள் பாடினா எல்லோரும் வேடிக்கையாக பார்ப்பாங்க. நல்லா தெரிஞ்சுங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் பார்த்து படித்து, நான் ரொம்ப படிக்கலை, ஏன்னா உங்களுக்கு தெரியும் ஒரு 25 வருஷத்துக்குள்ளே எல்லாத்தையும் கரைச்செல்லாம் குடிக்க முடியாது. எனக்கு இருக்கக்கூடிய நிறைய போராட்டங்கள், நான் எல்லாரையும் நம்ப வைக்கணும், நம்புகிற மாதிரி நடக்கணுன்னா ஏதோ ஒரு குறிப்பிட்ட விஷயத்துக்காக செய்கிறதில்ல, ஏதோ ஒரு விருதுக்காகவோ செய்கிறதில்ல. இப்போ ஐயா பேசுனாங்க இல்லையா, எங்கள் அம்மாவுக்கு சொல்லி எங்கள் அம்மா அவங்க வாக்கில் போகிற போக்கில் அந்த வைத்தியம் அப்படி சொல்லணும், கொடுங்க வேலை செய்யுமே அப்படின்னு சொல்ல வைக்கிறது எவ்வளோ பெரிய போராட்டமான விஷயம் அது. அதுக்கு இந்த மருத்துவம் வந்து தகுதி உடையது. நம்ம வந்து வெறும், நான் தான் வேடிக்கையாக சொல்லுவேன், காவடி, முருகன் காவடி மாதிரி யார் தோளில் வச்சாலும் யார் காவடி? அது முருகன் காவடி. அப்படித்தான். ஏது ஒரு மத அடையாளமாக சொல்லவில்லை, ஒரு விஷயத்துக்காக எடுத்தோம்னா எல்லாருக்கும் அதான். காரில் ஏறி உட்காந்தாச்சுன்னா ஸ்டியரிங் வீல், அது யார் பிடிச்சாலும் கார் போகும். அப்படி இந்த மருத்துவம் அவ்வளவு செழுமையான ஒரு மருத்துவம். இப்படி நான் வந்து சொல்லிவிட்டு வேடிக்கையாக சொல்கிறதில்ல. காலையில் ஒரு 8 மணிக்கு ஞாயிற்றுக்கிழமை ஒரு தொலைபேசியில் தொடர்பு கூப்பிட்றாங்க. நான் வெளில கிளம்பிகிட்டு இருக்கேன். என்ன விஷயம்னு, தஞ்சாவூர் ராஜா அரசு பள்ளியினுடைய அந்த மைதானத்தில் நடைப்பயணம் மேற்கொள்ள, அது காலையில் நடை பயிற்சி பெறுகிறவங்க வந்து ஒரு கடுவன் குரங்கு வந்து வாயில் நுர தக்கிட்டு அப்படி கீழே படுத்துருக்குன்னாங்க. அங்கே இருக்கக்கூடிய காய்கறி வியாபாரிகள் அதை போய் எல்லாம் எடுக்கிறதுக்காக வாழைப்பழத்தில் ஒரு மாத்திரையை வச்சு போட்டு வந்துருக்காங்க. அது அடிக்கடி செய்வாங்க போல இருக்குது. அன்றைக்கி அது குற்றுயிரும் குலையுரமாக இருக்குது. அங்கே இருந்தவர்கள் யாருக்கோ என் கூட பணிபுரிந்தவர் என்ன தெரிஞ்சு அது மூலமாக எனக்கு போட்டாங்க. சொன்னேன், வீட்டிலேருந்து வெத்தலை மிளகை எடுத்துகிட்டு போய் கண்ணு காது மூக்கில் போடு அப்படின்னு சொன்னேன். அவங்களுக்கு வந்து கண்ணில் போடுறதுக்கு பயம். ஒரு பையன் வந்தார், கழுத்தை வந்து குச்சியை வச்சு மூடிக்கிட்டு, அவங்களுக்கு ரொம்ப வசதியாக இருந்தது, காதில் மட்டும் ஒரு 10 சொட்டு விட்டாங்க. என்ன எதிர்பார்க்குறீங்க? வெத்தலை மிளகு உப்பு சாறு எடுத்து கொடுக்குறோம், அந்த மருந்து கொடுத்து சாகிற நிலைமையில் இருக்குது குரங்கு. என்னங்க எதிர்பார்க்குறோம்? 10 நிமிஷம் கூட இல்லை, எந்திரிச்சு உட்காந்து அதுக்குள்ளே ஒருத்தர் ஒரு எலுமிச்சம்பழ ஜூஸ் ஒரு பிளாஸ்டிக் கப்பில் வச்சுருக்காரு, இது குடிச்சிட்டு போகுதுன்னா. இப்போ பாடுற பாட்டு கேளுங்க, இது நிறைய இது மாதிரி எத்தனையோ கேஸ் சொல்லலாம். மண்ணின் வேந்தன் மலையின் வேந்தன் கடலின் வேந்தன் மூன்றையும் கசக்கி பிழிந்து கண்ணில் மூக்கில் விட கடுகி வந்த காலனும்
காது தூரம் ஓடிடுவானே தானே. இது ஒரு சிறு அடையாளம் நம்முடைய மருத்துவத்துக்கு. இப்போ நீங்கள் நல்லா யோசித்து பார்த்தீங்கன்னா, தனிப்பட்ட முறையில் வந்து நான் கண்டுபிடிச்சேன்னு சொல்கிறதுக்கும் அதெல்லாம் இல்லை. நம்முடைய முன்னோர்கள் எல்லாத்தையும் வந்து பண்ணியிருக்காங்க. அப்போ முன்னோர்கள் சொன்னது எல்லாம் சரியில்லைங்கிறத பற்றி நீங்கள் கவலைப்படாது. எது சரியாக இருக்கோ அதை மட்டுமாவது செயல்படுத்துவோங்கிறது தான் என்னுடைய பேச்சினுடைய சாராம்சம். இது ஒரு ஐந்திணை பெருவாழ்வினுடைய ஒரு அம்சம். இது இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. நான் தாவரங்களை பற்றியோ மலைகள் பற்றியோ இதை பற்றியெல்லாம் ஒன்றும் பேசலை. என்னுடைய ஒரு கால்நடை மருத்துவருங்கிற முறையில் நான் எடுத்துக்கொண்ட இதில் இந்த மருத்துவத்தில் இவ்வளவு சிறப்புகள் இருக்குது. மண்ணை வந்து இப்போ வந்து ஒரு பெரிய கூட்டம் நடக்குது. அங்கே சொல்கிறாங்க, நாங்கள் வந்து கால்நடைகளில் வந்து இப்போ கூட ஐயா பேசும்போது லார்ஜ் ஸ்கேலில் வந்து மென்யூரிங் சிஸ்டம்லாம் பண்ணுறதுன்னு. உங்கள் மாட்டுக்கு ஊசியும் மருந்தும் போட்டுட்டு அதனுடைய எச்சங்கள் வந்து சாணத்துலேயும் நீர்லேயும் வந்து அதை எல்லாத்தையும் நீங்கள் ஒட்டுமொத்தமாக எடுத்துகிட்டு போய் போட்டிங்கன்னா இவ்வளவு எச்சங்களும் எங்கே போகும்? வயலுக்கு போகும். இந்த மருந்து பொருள் எச்சங்கள் குறிப்பாக ஆன்டிபயோட்டிக்ஸ் போச்சுன்னா மண்ணில் இருக்கக்கூடிய நுண்ணுயிர்களை அவை பாதிக்கும். அப்போ இன்னும் கொஞ்சம் கவனமாக இந்த மருந்து பொருள் பயன்பாடை நம்ம கட்டுப்படுத்தலைன்னா திரும்பவும் மாட்டினுடைய சாணம் நீர் வழியாக மண்ணுக்கு போகும். இது ஒரு அடையாளம். இந்த ஐந்திணை பெருவாழ்வுங்கிறது எல்லா உயிர்களையும் நாம் பாதுகாப்பாக வைத்துக்கணுன்னா ஒவ்வொரு நிலையும் பண்ணோம். ஒரு கால்நடை மருத்துவரை நான் இந்த முயற்சி எடுக்கிறேன். அவங்கவுங்க செய்யக்கூடிய இடங்களில் இந்த மாதிரி இயற்கை வாழ்வியலை கையில் எடுத்தால் ஐந்திணை பெருவாழ்வு என்பது சாத்தியமான ஒன்று. அது என்னுடைய அனுபவம். இந்தியா முழுக்க நாங்கள் இந்த இடத்துலலாம் வேலை செய்கிறோம். இதுதான் அன்றைக்கி நடந்த மீட்டிங். அதில் பார்த்தீங்கன்னா WHO இருக்குது, FAO இருக்குது, OA இருக்குது, ஃபண்டட் பை யூரோப்பியன் யூனியன். இதில் வந்து ஒர்க்கிங் டுகெதர் டு ரெடியூஸ் ஆன்டிபயோட்டிக்ஸ் த்ரூ ஆல்டர்னேட்டிவ் அப்ரோச்சஸ் போட்டாங்க. இதான் வந்து போன திங்கட்கிழமை நடந்த ஆனந்தில் நடந்த மீட்டிங். இது ஒரு காலிஃப்ளவர் எடுத்து வச்ச மாதிரி இருக்கா? ஒரு காலிஃப்ளவர் சைஸ் இருக்குல்ல. மகாராஷ்டிராவில் மாதிரி தம்லேங்கிற கால்நடை மருத்துவர் ஷங்கர் அப்படிங்கிற ஒரு பண்ணையாளர் இந்த மாதிரி ஒரு மருவை வந்து வைத்தியம் பண்ணி சரி பண்ண முடியும்னு என்னுடைய சக மருத்துவர்கள் யாருமே வந்து ஒத்துக்கவே மாட்டாங்க. ஏதோ சில மருந்துகள் இருக்குது செய்யலாம். ஆனால் இது வந்து சீரகம் வெந்தயத்தை ஊற வச்சு அரைச்சி பூண்டு மஞ்சள் திருநீற்று பச்சிலை கொஞ்சம் குப்பைமேனி இதை அரைச்சி வெண்ணெயில் குழப்பி 3 மாதம் போடணும். ஆனால் இவ்வளோ பெருசு இருக்குங்க. அதாவது காலிஃப்ளவர் சைஸ் அப்படியே மடியில் வச்ச மாதிரி இருக்குது. கீழே சரியாக இருக்கா இல்லையா தெரியுதா? அந்த பக்கத்தில் வந்து நரிக்குடி அதே மாதிரி உடம்பு பூரா இருந்தது. ஸோ அதனால் மருத்துவம் என்பது எளிதில் கிடைக்கணும், கட்டுப்படி ஆகிற விலையில் இருக்கணும், டாக்டர் சொன்னபடி வேலை செய்யணும். அதுக்கான எல்லா அதிகாரமும் வாய்ப்புகளும் உள்ள மருத்துவம் நம்முடைய தமிழ் சித்த மருத்துவ மரபு. அதனுடைய ஒரு சிறு துளியை எடுத்து கடந்த 20 ஆண்டுகளுக்கு மேலாக செயல்படுத்தி இன்றைக்கி இந்தியா முழுவதும் ஒரு 40 வகையான நோய்களுக்கான மருத்துவ முறை 12 மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டு இந்தியா முழுவதும் கொண்டு போகிறோம். இப்போ நடந்த 2 விஷயங்கள் வந்து பீகாரில் போய் ஒவ்வொரு மாவட்டத்துக்கு 2 பேர் எடுத்து ஒரு 40 பேரை நாங்கள் பயிற்சி கொடுத்தோம். பீகார் அரசு போன வாரத்தில் அந்த பசு சக்கீஸுக்கு எத்தனோ வெட்டினரி மெடிசன் ட்ரைனிங் கொடுத்தவர்களை TOT மோட்னு சொல்லி அவர்கள் மூலமாக மற்றவர்களுக்கு பயிற்சி கொடுக்கறதுக்கு ஒரு அங்கீகாரம் பண்ணி ஒரு ஜீவோ போட்டிருக்காங்க. மரபு வழி மருத்துவம் எங்கே போயிடுச்சு? பீகாருக்கு. தமிழ்நாட்டில் ஆவின் நிறுவனத்தில் சார் நடராஜன் சார் வந்திருக்காங்க. அவங்க போன்றவர்களுடைய முயற்சியில் என்னங்க எங்கெங்கேயோ நடக்குது, நீங்கள் செய்யாமல் இருக்கீங்கன்னு சொல்லி அமைச்சரையும் ஏற்றுக்கொண்டு சட்டசபையில் ஒரு 300 கால்நடை மருத்துவர்கள் மற்றும் விரிவாக்க அலுவலர்களுக்கு இந்த பயிற்சி சென்னை, சேலம், மதுரை 3 இடத்துக்கு போய் நான் பயிற்சி கொடுத்து அவர்கள் மூலமாக 3000 பண்ணையாளருக்கான பயிற்சி அங்கே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. போன மாதம் நடந்தது நேஷ்னல் அந்த ரூரல் லைஃப்ஸ்டாக் மிஷன் மூலமாக மத்திய அரசினுடைய பங்களிப்பு, அதாவது நிதி பங்களிப்பின் மூலமாக தமிழ்நாட்டில் உள்ள 15400 ஒவ்வொரு பிளாக்லேயும் ஒருத்தரை தேர்ந்தெடுத்து 15400 கம்யூனிட்டி ரிசோர்ஸ் பர்சனுக்கு இந்த மரபு வழி மூலிகை மருத்துவம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எங்களுடைய தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் கழகத்தினுடைய பயிற்சி மையங்கள் மூலமாக ஒரு பெரும்பாதி முடிச்சிட்டாங்க. இன்னும் கொஞ்சம் பாக்கி இருக்குது. அப்போ இவ்வளவு அரசும் இதுக்கான முயற்சிகள் எடுக்குது. யாரோ சொல்லி யாரோ கேட்டாலும் அவர்களுக்கு அந்த தேவை இருக்கிறது. தினமும் நான் எங்கேயாவது போய் பேசினா கூட அங்கே வந்திருக்க 50 பேரில் யாராவது ஒரு 5 பேர் இந்த மருத்துவத்தினுடைய மாண்பை உணர்ந்து இது வந்து நமக்கு பயன் தரும், நம்முடைய வருங்கால சந்ததியினர்கள்
எல்லோரும் கால்நடைகளை வைத்திருப்பது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கக்கூடாது. அதற்குரிய மருத்துவ செலவு கட்டுப்படியாக இருக்க வேண்டும். நம்மளால் இதை செயல்படுத்தி கால்நடைகளை நலமாக காக்க முடியும் என்ற அந்த ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக நான் இந்த நிகழ்ச்சியில் நான் வேறு ஒரு கூட்டத்திற்காக வந்திருக்கும் பொழுது ஐயா ராமராஜ் காட்டன் அவர்கள் பெரியவர் அவர்களை சந்தித்தேன். அவர்கள்ட்ட நான் இந்த காடை கொடுத்தோன்னே, நீங்கள் எங்கே இருக்கீங்க, உங்களை எப்படி நாங்கள் பயன்படுத்துறது அப்படின்னாங்க. ஐயா நான் இந்தியா முழுக்க போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கேன் ஐயா, எப்போ வேணாலும் எங்கே வேணாலும் போகலான்னா உடனடியாக அவங்க சுந்தரராஜன் அவர்களை தொடர்பு கொள்ள சொன்னார்கள். இயல் கார்த்தி வந்திருக்காரு. அவர் தான் உடனே, சார் என்ன நீங்கள் அவர் இப்போ தான் இருந்தேன் பார்த்தேன், அவர் எங்கே இருந்தாலும் ஐயா ஃபோன் எடுப்பாங்கன்னு சொல்லி உடனடியாக தொலைபேசியிலேயே தொடர்பு கொண்டு, இந்த மாதம் இல்லை அடுத்த மாதம் 25ஆம் தேதி நீங்கள் வர்றீங்களான்னாங்க. வர்றேன்னு சொன்னேன். இங்கே வந்தது ஏதோ ஒரு 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 நல்ல உள்ளுணர்வு. என்னென்னா, நான் மனசுக்குள்ளே இந்த மாதிரி ராசி இந்த மாதிரி மரங்களையாவது வச்சு ஏதோ ஒரு காரணத்துக்காக மக்களுக்கு இந்த மரம் பற்றிய விழிப்புணர்வு பண்ணணும்னு எனக்கு பல நாள் சிந்தனை. அதை செயல்படுத்த முடியலை. நான் இன்றைக்கி கூட அதை பெருசாக பார்க்கல. அது இன்னொரு நாளைக்கு குடும்பத்தோடு இதை ரொம்ப ரசித்து பார்க்கணுன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரியான ஒரு அமைப்பு, பல நல்ல உள்ளங்கள் சேர்ந்து ஒரு ஒரு நல்ல சிந்தனை, அதை சிறப்பாக செயல்படுத்தி கொண்டு இருக்கிறீர்கள். இதில் பேச வாய்ப்பளித்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி பாராட்டி என்னுடைய வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகிறேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி ஐயா. சிறந்த மருத்துவ குணம் நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம். ஒரு சிலருக்கு ஒரு சில கேள்விகள் இருக்குது. சரி, ஒரு கேள்வி யார் கேட்கணுமோ கையை உயர்த்துங்க, மைக் கொடுப்பாங்க. ஏன்னா இது ஒரு பதிவு பண்ணாதான் அந்த பார்க்குறை என்ன கேள்வி கேட்டாங்க, ஐயா என்ன பதில் சொன்னாங்கிறது தெரியும். அவசரப்படாத ஒவ்வொருத்தருக்காக கொடுக்குறோம். கேள்வி சுருக்கமாக கேளுங்க. இங்கே ஒரு சின்ன எத்தனை பேர் மாடு வச்சுருக்கான்னு தெரிஞ்சுக்கலாம். கையை உயர்த்த முடியுங்களா இங்கே இருக்கிறவங்கள? வாவ், சூப்பர். நிறைய விவசாயிகள் வேலை அவங்க சந்தோஷப்படுவாங்க. அதனால தான் ஆமாம், ஒவ்வொருத்தராக பொறுமையாக கேட்கலாம், அவங்க பதில் சொல்லுவாங்க. கேள்வி மைக்கில் கேளுங்க, பதிவு பண்ணோன்னு அந்த கேள்விக்கு உண்டான பதிலை பேராசிரியர் சொல்லுவார். இதை நம்ம வீடியோ பண்ணால் மட்டும்தான் இது விவசாயிகளுக்கு போய் சென்று சேரு. அதனால் மெதுவாக கேள்வி கேளுங்க, எந்திரிச்சு நின்று கேள்வி கேளுங்க. முதல் கேள்வியை தலைவர் துவக்கி வைக்கிறார். ஐயா, நான் நிறைய மாடு வச்சுருக்கிறேன், எருமை இருக்குது, ஆடு நிறையா இருக்குது. அடிக்கடி ஆட்டில் இந்த கழிச்சல் வருது. அதுக்கு உடனடியாக நம்ம இந்த உங்கள் மருத்துவ முறைப்படி என்ன பண்ணால் உடனே கண்ட்ரோல் பண்ண முடியும்? எனக்கு டாக்டர் தான் வைத்தியம் பார்த்துட்டு இருக்கிறாங்க. வெள்ளாடுகளுங்களா? வெள்ளாடும் இருக்குது, செம்மறியும் இருக்குது. செம்மறியும் இருக்குது, மாடும் இருக்குது. மாட்டில் அவ்வளோவா கழிச்சல் வர்றது. வெள்ளாடுகள் எந்த வயசில் வருது? குட்டிகளுக்கா இல்லை பெரிய? குட்டிகளுக்கு அதிகமாக வரும். அதான் நான் முதல்ல சொன்னது போலங்க, இந்த அவைகள் தன்னுடைய அந்த வளர்ச்சிக்காக அங்கே எங்கே தேடி அந்த நிப்ளிங்னு சொல்லுவோம், எல்லாத்தையும் போய் கடித்து சாப்பிடும்போது கழிச்சல் இருக்கும். அதுக்கு செய்யக்கூடாத விஷயம் நம்ம ஆன்டிபயோட்டிக் மருந்து எதுவும் கொடுக்கக்கூடாது. இப்போ நான் சொன்னது போல் கத்திரிக்காய் சுட்டு கொடுக்கலாம். அதே மாதிரி சீரகம், வெந்தயம், கசகசா இந்த மாதிரி வறுத்து கொடுக்கலாம். இப்போது நான் இதில் எல்லாம் நிறைய எண்ணிக்கை அதிகமாக வைத்திருக்கக்கூடிய பண்ணையாளர்களுக்கு சில சிரமங்கள் இருக்கும். ஏன்னா ஒரு குட்டின்னா அவங்க வீட்டில் இருக்கவங்க எல்லாம் பார்த்துக்கிறாங்க. அதுக்காக நாங்கள் ஒரு அந்த க்ளோம் சிவா நிறுவனம், யுவர் ஃபார்ம் அனிமேட்டா அக்ரிடெக் பிரைவேட் லிமிடெட்னு கோயம்புத்தூர் காலப்பட்டி ரோட்டில் தான் வச்சுருக்கோம். அதில் என்ட்ரோ ஹெர்ப்னு ஒரு ப்ராடக்ட் இருக்குது. நாங்கள் எப்போவுமே என்னென்னா, எல்லா நாலேஜும் 24 மணி நேரமும் இந்த என்னுடைய எல்லா குறிப்புகளையும் யார் வேணாலும் எல்லாம் வேணாலும் எடுத்துக்கலாம். கூடுதலாக இதை வாங்கி வச்சுருக்கும்போது லேசாக எப்போ ஆடு சாணி போடக்கூடாது, புழுக்க தான் போடணும். அந்த சாணி மாதிரி வரும்பொழுதே இந்த மருத்துவத்தை நம்ம பண்ணியாச்சுன்னா பண்ணிடலாம். அதே மாதிரி கழிஞ்சதுன்னா சுத்தமாக புல் சாப்பிடக்கூடாது. மாடாக இருந்தாலும் ஆடாக இருந்தாலும் புல் அது கண்ணுக்கு படாமல் ஒரு 3 நாள் வச்சுருந்தா மட்டும்தான் இதை முழுமையாக அந்த மருத்துவம் செயல்படும். அது இந்த புல் பார்த்தா மேனேஜ்மெண்ட் அது ரொம்ப முக்கியம். அதில் அது எந்த சீசனில் வரும்னா, மழை ரொம்ப நாளாக வெயில் அடித்து திடீர்னு மழை பெஞ்சு புல் வருது பாருங்கள், அந்த புல் கொஞ்சம் வீரியமாக இருக்கும், கழிச்சல் அதிகமாக. அப்போ கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருக்கணும் நம்ம. அதே மாதிரி நிறைய இடத்துல பார்த்தீனியம் செடி விரும்பி சாப்பிடுது ஆடு. இல்லை அது அதனால் ஏதாவது பிரச்சனை வருங்களா? இல்லை, பார்த்தீனியம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்த புதுசில் மிகப்பெரிய பிரச்சனையாக இருந்தது. நமக்கே பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இருந்தது. இப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நபர்களுக்கு தான் அதையெல்லாம் நம்ம அடாப்ட் ஆகிட்டோம். அதுவும் எந்த மண்ணில் எந்த நிலையில் அந்த வளர்ச்சி இருக்குங்கிறத பொறுத்து இருக்கும். எப்பொழுதுமே ஆடு மாடு மனிதர்கள் உட்பட
இந்த 3 வேந்தர்கள், மண்ணின் வேந்தன், மலையின் வேந்தன், கடலின் வேந்தன் வந்து எந்த நச்சுத்தன்மை வந்தாலும் முதல்ல அதை அரைச்சி கொடுத்துருங்க. அது பாதுகாத்துரும். அதுக்கப்புறம் நம்ம வந்து அது சப்போர்ட்டிவாக மற்ற ஃப்ளூயிட்ஸ் போடுறது மற்றதெல்லாம் பண்ணிக்கலாம். முதல்ல அது உடம்புல இதாகாமல் இருக்கிறது. அளவு எப்படிங்க? 5 வெத்தலை, 5 கிராம் மிளகு, 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் கல் உப்பு அரைச்சி நாடு சர்க்கரையில் பிசைஞ்சு நாக்கில் தடவி கொடுக்கணும். படுத்துருச்சு அப்படியே கண்ணெல்லாம் சொருகிருச்சுன்னா நாட்டு சர்க்கரை வைக்காமல் வெத்தலை மிளகு 5 அரைச்சி கைப்படாமல் வலித்து ஒரு கர்ச்சீப் மாதிரி வெள்ளை துணியில் வச்சு இது மாதிரி வச்சு அப்படியே புழிஞ்சு கண், காது, மூக்கில் விட்டால் போகிற உயிரை காப்பாற்றி கொடுத்துரும். ஒரு 2-3 தடவை பண்ணியாச்சுன்னா, யாராவது பண்ணியிருக்கீங்களா? அது வெத்தலை மிளகு உப்பு பயன்படுத்தியிருக்கீங்களா? அது மாதிரி அவசரத்தில் பயன்படுத்தி எதுங்க? நன்றி ஐயா. அடுத்ததாக மகளிருக்கான நேரம். மகளிர் யாரோ ஒருத்தர் கேள்வி, உங்களுடைய சந்தேகங்களை கேள்வியை கேட்கலாம். மகளிர். மாடு பால் கறக்குதுங்க, அடிக்கடி மடிவீக்கம் வந்துட்டே இருக்குதுங்க. என்ன ரகம்மா மாடு? மாடு நாட்டு ரகத்து கூட சேர்ந்த மாடு. நாட்டு கிராஸ் தான் அது. கை கறவைங்களா வெளியாள்? கை பால்காரர் கறவை. என்ன எத்தனாவது ஈத்துமா? அது ஒரு 2 ஈத்து 3 ஈத்துங்க. 2 ஈத்து 3 ஈத்துலாம் உண்டு. அதாவது ஒரு 4-5 ஈத்துக்கு மேலே வந்ததுன்னா நீங்கள் மடிநோய் வருவதற்கான வாய்ப்புகள் கூட. ஏன்னா அது எதிர்ப்புத்தன்மை குறையும். அதுவும் கலப்பினத்தில் தான். நாட்டு மாடில் பிரச்சனை இல்லை. மடிநோய் வருதுன்னா ஒன்று அந்த பகுதியில் நீங்கள் வந்து மண்ணு தரீங்களா? மண்ணு தரையில் இருக்கும்போது மாடு கறந்த உடனே மாட்டை கட்டாமல் வெளியில் இடம் மாற்றிடுங்க. கறந்து நம்ம வந்து அது துவாரம் வந்து நல்ல டைட்டாக மூடி இருக்குது. இப்போ நம்ம வந்து கறக்கிறது திறந்தோன்னா திரும்பவும் மூடுவதற்கு கொஞ்சம் காலம் எடுக்கும். சில பேர் தீவனம் போடுவாங்க சாப்பிட்றதுக்கு, சில பேர் வெளியில் மாட்டை ஓட்டிகிட்டு வருவாங்க. சோத்துக்கத்தாழை சுண்ணாம்பு மஞ்சளை கைக்குள்ளே வச்சுங்க, பயப்படாமல் இருக்கலாம். இல்லை, பால்காரர் வேறு இடத்துலேருந்து வர்றாருன்னா நீங்கள் வந்து சோப்பு உங்கள் சொந்த செலவில் வாங்கி கவனமாக அதை ஒரு கை கழுவிட்டு கழுவுறதுக்கு ஏற்பாடு பண்ணிவிடுங்க. நீங்கள் கை கறவை நீங்கள் இருந்தாலும் ஒரு மாட்டிலேருந்து இன்னொரு மாட்டுக்கு போகும்போது கொஞ்சம் சுத்தம், க்ளீன் மில்க் ப்ரொடக்ஷனுங்கிறது எல்லோரும் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. சுத்தமான முறையில் பால் உற்பத்தி அப்படிங்கிறதுக்கு தான். நோய் எதிர்ப்பு தன்மை இல்லாத மாடுகள் பெருசாக இருக்காது. ஒரு டைம் கண்ணு போட்டதில் இருந்துங்க அது கடைசி வரைக்குள்ள ஒரு 6-7 டைம் வருது. என்னங்கம்மா? ஒரு 6-7 டைம் நல்லாயி அடுத்தடுத்து வருதுங்க. சரியா? எனக்கு ஒரே ஈத்தில் மைக்கு கிட்ட வச்சுங்கம்மா. ஒரே ஈத்தில் நல்லானா அடுத்தடுத்து ஒரு 7-8 டைம் வருதுங்க. செனை பிடிக்கல இல்லைங்கய்யா. மாடு நான் சொல்கிறேங்கய்யா. அதாம்மா. இப்போ வந்து நீங்கள் அந்த மாட்டுக்கு ஏதோ ஒரு வகையில் நோய் எதிர்ப்பு தன்மை இருக்குது. நான் உங்களுக்கு கடைசியாக டாக்டர் கோகுல் நம்பர் தந்துடுறேன். நீங்கள் ஏன்னா ஒவ்வொரு இதுக்கும் நிறைய கேள்விகள் கேட்டு தான் நான் வந்து முடிவு பண்ணேன். இது வந்து டெலிமெடிசின் சார் சொன்னாங்க. டெலிமெடிசின் எப்படின்னா தொலைதூரத்திலிருந்து மருத்துவம் பண்ணுறது. இப்போ நான் வந்து ஒரு 10 கேள்வியாவது கேட்பேன். கேட்குறவங்களுக்கு இல்லை, ஏன்னா நான் என்ன நோயின்னு கண்டுபிடிக்கணும். அது கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் அதுக்குள்ள மருத்துவத்தை என்ன கூடுதலாக கொடுக்கணும் என்ன அப்படின்னு சொன்னாங்க. ஒரு சின்ன அனுபவத்தை அதில் சொல்கிறேன். இதில் வந்து வெள்ளக்கோயிலேருந்து ஒரு இளைஞர் கூப்பிட்டுருந்தார். கூப்பிட்டுட்டு அவர் வந்து 15,000 ரூபா கொடுத்து ஒரு ஆட்டுக்கெடா வாங்கிட்டு வந்து வண்டி, சைக்கிள் ரிக்ஷா வண்டியை வச்சு அப்படியே ஓட்டுறதுக்காக வாங்கிட்டு வந்திருக்காரு. செம்மறி ஆட்டுக்கடா அதை முட்டி காயமாகி போச்சு. ஏதோ 4-5 பேர் வந்திருக்காங்க, எல்லோரும் ஊசி போட்டு பார்த்துருக்காங்க. அவங்க வர்ற அவசரத்தில் அது ஒன்றும் ஆகலை. எனக்கு அவர் தொலைபேசியில் தொடர்பு கொண்டார். நான் பேசினா அவரை அந்த சந்தைக்கு ஒரு நாள் வர்றப்போ ஃபோன் பண்ணேன். இவருக்கு தான் போட்டேன். அவர் எனக்கு அன்றைக்கி என்ன சொன்னார்னா, சார் நீங்கள் வந்து ஒரு 15 கேள்வி கேட்டீங்க. இந்த 15 கேள்வி எனக்கு கொஞ்சம் சங்கடமாக தான் இருந்தது. ஏன்னா நான் அவ்வளோ தூரம் நொந்து போயிருந்தேன் அந்த கொம்பு காயம் ஆறாமல். நான் அந்த கேள்வியெல்லாம் கேட்டுட்டு நீங்கள் அந்த மருத்துவத்தை பண்ணதும் 3 நாளில் புண்ணு ஆறிடுச்சு. வேறு ஒன்றும் இல்லை. இதில் ஒன்றும் கம்பசித்திரம்லாம் ஒன்றும் இல்லை. பூண்டு, மஞ்சள், குப்பைமேனி தலை அரைச்சி வெண்ணெயில் போட சொன்னேன். இதில் ரொம்ப முக்கியமானது சுடுதண்ணியில் நான் மஞ்சள் போட்டு கழுவுனேன். நீங்கள் என்ன மூலிகை பற்றி தானே பேசுகிறீங்க, வேப்பிலை மஞ்சள்லாம் போட்டால் அது ஆன்டிசெப்டிக் தானெலாம் பேசக்கூடாது. தண்ணி படக்கூடாது, புண்ணில் தண்ணி படக்கூடாது, வேப்பண்ணா படக்கூடாது, ஸ்ப்ரே மருந்து அடிக்கக்கூடாது. 3 பண்ணலைன்னா புண்ணு தானாக அறியும். இவ்வளோதான் விஷயம், வேறு ஒன்றும் கிடையாது. அதில்
நன்றி இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான் அது பண்ணும். நன்றி ஐயா. அடுத்த கேள்வி உமாதேவி ஐயா. ஐயா வணக்கமுங்க. இங்கே கோழி பண்ணை தான் அதிகமாக இருக்குது இந்த ஏரியா பல்லடத்தில். சரிங்க. அது சம்மந்தமாக ஒரு கேள்வி. பேனுகள் அதிக தொந்தரவு இருக்குது, அதுகளை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது? பேனுங்களா? ஆமாங்க, கோழியில். சரிங்க சார். இப்போ வந்து நான் அந்த இன்செக்ட்ஸ் பற்றியெல்லாம் நிறைய பேசணும் முதல்ல நினச்சேன். சரி, அது ஏன்னா சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி சில இதை அப்படியே நான் மாற்றிக்கிட்டேன். அதாவது அந்த இருக்கிற உயிரினங்களில் வந்து 75 விழுக்காடு பூச்சி வகைகள் தான். அதில் அது எல்லாமே வரும். தேனி, இனி, பூ, இது கரப்பாம்பூச்சியிலேருந்து சாணி வண்டிலேருந்து எல்லாமே அதில் வரும். இந்த பருவ மாற்றங்களில் வந்து இதுவும் ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா அவைகளுக்கான வாழிடங்கள் வந்து அழிக்கப்படுகின்றனங்கும்போது வருது. அப்புறம் இன்னொன்று இன்டென்சிவ் ஃபார்மிங் சொல்லக்கூடிய அதிதீவிர முறையில் வளர்க்குறது. இப்போ நமக்கு என்னன்னா ஒரு குறிப்பிட்ட சில மருந்துகள் இருக்குது, அதை அப்படியே நினச்சா பேனெல்லாம் அப்படியே கொட்டிடும் அப்படின்னா அதுக்கு எதிர்ப்பு தன்மை வந்தாச்சு. இப்போ நம்ம வந்து 2 விஷயம் என்னென்னா, வசம்பு பயன்படுத்தி தண்ணியில் கொதிக்க வச்சு ஓரளவுக்கு பண்ணலாம். ஆனால் முழுசாக அதுக்கு இன்னும் நிறைய பொருட்கள்லாம் சேர்த்தா தான் வேலை செய்யும். குறைவான எண்ணிக்கையில் வச்சுருக்கவங்க ஒரு 2 மாதம் பண்ணையை வந்து பிரேக் பண்ணிவிட்டு பண்ணலாம். நிறையா வச்சுருக்கவங்க வந்து ஒரு முறையாக அதுக்கான இந்த மருத்துவ முறைகளை பண்ணணும். அதில் என்னென்னா, இப்போ இன்றைக்கி பண்ணால் திருப்பி ஒரு வாரம் கழித்து அதை செய்யணும். மழை இருக்கக்கூடாது அன்றைக்கி, என்ன வயசில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி. ஆனால் இன்றைக்கி தீர்வு இருக்குது. நாங்கள் அதை வந்து ஓரளவுக்கு சிஸ்டமேட்டிக்காக உங்களுக்கு வந்து பண்ணக்கூடுவோம். ஒரே ஒரு பிரச்சனை எங்களுக்கு என்னென்னா, நாங்கள் பண்ணுற முறையில் உடனே செத்து உளுந்துராது. அது கெமிக்கல் இருந்தால் அது உடனே இருக்கும். அப்போ என்ன பிரச்சனைன்னா, சென்னையில் இருக்கக்கூடிய எங்களுடைய மையத்தில் வந்து இதுக்கான இந்த மாதிரி பேன்களுக்காக மருத்துவம் பண்ணதும், அப்போ வந்து முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் வந்து தேனி மாவட்டத்துக்கும் இன்னொரு மாவட்டத்துக்கும் வான்கோழியை கொடுத்துருந்தாங்க திட்டம். 70 கோழிகள், 100க்கு 70 கோழிகள் முட்டையிட்டுக்கிட்டு இருந்தது வான்கோழிகள். இந்த மருந்து போட்டோன்னே 0க்கு வந்து 3 மாதம் வரைக்கும் திருப்பி முட்டை ஏறவே இல்லைங்க, சிங்கிள் டிஜிட்டுக்கு மேலே. இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கிறதுனால வெறும் பேனை மட்டும் இல்லாமல் சுற்றுச்சூழலையும் மாசுபடுத்தாத ஒரு முறையில் போகிறதுக்கான வழிமுறை கொஞ்சம் போராட்டமாக தான் இருக்கும். கண்டிப்பாக செய்ய முடியும். நீங்கள் அதை இண்டிவிஜுவலாக நம்ம வந்து அதை நான் வரிசையாக எப்படி சிஸ்டம்னு சொல்லிட்டு ஒரு இது கொடுத்துட்றேன், எஸ்ஓபி கொடுத்துட்றேன். நன்றி ஐயா. வணக்கங்க ஐயா. 2 சந்தைங்கய்யா. இப்போ 2ஆம் நீத்து மாடுங்க, நாட்டு மாடு, காங்கேயம் மாடுங்க. 2 தடவை கரகன் போட்டுச்சுங்க 2 மாதத்துலேயே. 2 மாதத்தில் கரெக்டாக இல்லைங்க, ஒரு தடவை காலை சேர்த்தி அதான் 2-3 மாதம் வயசில் அடுத்தடுத்து. ஆமாங்க. அடுத்து 2-3 மாதம் கழிச்சு மறுபடியும் காலை சேர்த்தி அப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் கரகன் போட்டுருச்சுங்க. இன்னொன்று வந்துங்க, இப்போ கண்ணு போட்டோன்னா ஒரு நிறைய மாடு வந்து நஞ்சு போடுறது இல்லைங்க, டாக்டர் வந்து தான் எடுக்க வேண்டியதாக இருக்குது. அதே எதுனால? ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்க. முதல் கேள்விக்கு நான் பதில் சொல்லிடுறேன். என்னென்னா, குறைந்த வயதில், அதாவது 2 மாதம் 3 மாதத்தில் போடுறதுக்கு சில தொற்றுகள் இருக்குது. இந்த தொற்றுகள்னால வரும்னு அது வந்து அது ஆய்வு பண்ணி தான் சொல்ல முடியும். சில மாடுகளில் வந்து அதனுடைய மரபு சார்ந்த ஜெனட்டிக்காக சில இது வந்து இருக்கும். அப்போ என்னென்னா, நீங்கள் வந்து ஒரு 2-3 மாதம் விட்டுட்டு முள்ளங்கியை ஒரு நாளைக்கு ஒரு முள்ளங்கின்னு சொல்லிவிட்டு ஒரு 5 நாட்களுக்கு முள்ளங்கி மட்டும் கொடுத்துட்டு ஒரு 15 நாள் இடைவெளி விட்டு திருப்பி ஒரு 4 நாள் 5 நாள் முள்ளங்கி மட்டும் கொடுத்துட்டு நாங்கள் ஒரு வழிமுறை வச்சுருக்கோம். முள்ளங்கி, சோத்துக்கத்தாழை, முருங்கை, பிரண்டை, கருவேப்பிள்ளைன்னு சொல்லிட்டு எல்லாமே நீங்கள் தான் கொடுக்குறது. ஸோ நான் சொன்னது போல் என்னுடைய எண்ணெயும் கோகுல் எண்ணெயும் கொடுத்துட்றேன். இன்னொரு அந்த நிறுவனத்தினுடைய எண்ணெயும் கொடுத்துட்றேன். நீங்கள் எந்த நேரமும் அவங்களோட ஒரு மிஸ்டு கால் கொடுத்தீங்கன்னா கூப்பிட்டு உங்களுக்கு அது எல்லாத்தையும் அனுப்பிச்சி வச்சுருவாங்க. அது 2 முறையை வந்து பண்ணணும். செய்யக்கூடாதது நான் வந்து கழுவுறேன் அப்படின்னு சொல்லி கர்ப்பப்பைக்குள்ளே எந்த ஒரு பொருளையும் உள்ளே நீங்கள் சென ஊசி போடுறது, காலை போடுறது தவிர வேறு எந்த வேலையும் நமக்கு இல்லை. இயற்கைக்கு மிகவும் களைக்கொல்லி பயன்படுத்துகிற மாதிரி தான் நீங்கள் உள்ளே வந்து அந்த கர்ப்பப்பையை கழுவுறேன்னு சொல்கிறது, அதை செய்யக்கூடாது. ஸோ அது சரி பண்ணி பார்த்துடலாம். இதுலேயே வந்து கருச்சிதைவு நோயின்னு புருசல்லோன்னு சொல்லி, புருசல்லோசிஸ்னு ஒரு இது வந்து மனிதர்களையும் பாதிக்கக்கூடிய ஒரு நோய். அது அதுக்கான ஆய்வுகள் சிலது செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஆரம்ப கட்டத்தில் அது வெற்றிகரமாக இருப்பதாக சொல்லியிருக்காங்க. தேசிய பால்வளத்தோடு செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இப்போதைக்கு நீங்கள் சொல்கிற காலகட்டத்தில் அந்த நோய் இல்லை.
அதான் அது ஒரு அந்த கேள்விக்கான பதில். ரெண்டாவது கேள்விக்கு நான் கைத்தட்டினது எதுக்குன்னா, மாடு கன்று போட்டுச்சு, கன்று நல்லா வந்துருச்சு, செத்தை வந்து ஒரு முழமோ இல்லை ஒரு பாகமோ தொங்கிக்கிட்டு இருக்குது. நீ உட்காருங்கம்மா. அதாவது நீங்கள் கம்முன்னு இருப்பீங்க, இப்போ நான் சொல்லிடுறேன் கையை போட்டு எடுக்கக்கூடாதுன்னு, ஆனால் சுற்றி இருக்கவங்க யாரும் உங்களை தூங்க விட மாட்டாங்க. வயிறு வீங்கிரும், அதை எடுக்கிறது ஒரு காலத்தில் வழக்கமாக இருந்தது உண்மை. இன்றைக்கும் தொடர்ந்து செய்கிறவங்களும் இருக்காங்க. ஆனால் பெரிய ஆய்வுகள் செய்து உலகம் முழுவதும் செய்யக்கூடாதுன்னு வந்துருச்சு. ஆனால் அதை கொண்டு போய் எங்களால் சேர்க்க முடியல. ஏன் செய்யக்கூடாதுன்னு சொல்கிறேன், அப்போ தான் உங்களுக்கு அது நீங்கள் இன்னும் மற்றவங்களும் சொல்கிறது வசதியாக இருக்கும். இப்போ அந்த கர்ப்பப்பை உள்ள அந்த ஃபீட்டல் மெம்பரேன்னு சொல்லி அதுக்குள்ளே தானே அந்த கன்று இருக்குது. அது இருக்கிற பை வந்து இப்போ மனிதர்களுக்கு பார்த்திங்கன்னா இப்படி இருக்கும், அது அப்படியே வந்துடும். மாட்டுக்கு வந்து இப்படி ஒரு முடிச்சு, அந்த முடிச்சு மேலே கர்ப்பப்பையில் முடிச்சிருக்கும், இது வந்து அப்படி மேலே அப்படியே உரை இருக்குது. இப்படியே ஒரு பல இடங்களில் இருக்கும். தானாக வந்துருச்சுன்னா ஒரு கர்ப்பப்பை சுருங்கும் போது அப்படியே கண்ணு போட்டோன்னே கர்ப்பப்பை சுருங்கிக்கிட்டே இருக்கும்ல, வந்துடும். சில சத்து குறைபாடுகள்னால முழுவதாக சுருங்கலை. இப்போ கையை போட்டு எடுக்கணுன்னா குறைஞ்சபட்சம் வந்து ஒரு 5.25 அடிக்கு மேலே இருக்கிறவங்க தான் கையை உள்ளே இவ்வளோ தூரம் போட முடியும், மற்றவர்கள் உள்ளே போக முடியாது. நீங்கள் கையை போட்டு எடுக்கிறப்ப மாடு வந்து சரி நமக்கு நல்லது செய்கிறாரு டாக்டரு இல்லை யாரோ வந்தவங்க செய்கிறாங்கன்னு அது கம்முன்னு இருக்காது. என்ன பண்ணும், அசந்துரும். அவர் காலையிலேருந்து எத்தனை வேலை பார்த்துருக்காருன்னு தெரியாது, அவர் நல்லது நினச்சி தான் செய்கிறாங்க. ஏதாவது ஒரு, அது கேரங்கிள்னு பேர், ஒரே ஒரு முடிச்சு அதில் இருப்பது வந்துவிட்டால் அந்த மாடு ஜென்மத்துக்கு செனை பிடிக்காது. ஒன்று. ரெண்டாவது, உங்களுக்கு எப்பயாவது யாருக்காவது தெரியுமா அது உள்ளே போயிருக்கா இல்லையான்னு வெளியில் வாங்கியிருந்தீங்கன்னா. அடுத்தது, கையை உள்ளே போட்டு எடுத்தோன்னே யாராக இருந்தாலும் என்ன செய்யணும், அது அழற்சி உண்டாகாமல் இன்ஃபெக்ஷன் வராமல் இருக்கிறதுக்கு ஒரு வரிசையாக மருந்து கொடுக்கணும். அது கண்டிப்பாக அதை பார்த்துக்கும். பால் வத்திரும், கண்ணுக்குட்டிக்கும் பால் இருக்காது, பல பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். சரி, கர்ப்பப்பை அந்த அந்த ஃபீட்டல் மெம்பரேன்னு சொல்லக்கூடிய நஞ்சு கொடி வந்து உள்ளே இருக்கிறதுனால கெடுதலே இல்லையான்னா கொஞ்சோண்டு இருக்குது. 1% 100 மாட்டில் ஒரு மாட்டுக்கு பிரச்சனை வரலாம். அதுக்காக 99 மாட்டையும் கெடுப்பது சரியான அணுகுமுறை இல்லை. தயவு செஞ்சு கையை மட்டும் போட்டு எடுக்காதீங்க. எல்லாருக்கும் இந்த செய்தியை சொல்லிவிடுங்க. அது வரலையே சார் பிரச்சனையான்னு கேட்டால் அதில் வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு முடியாதுங்கிறதுனால தான் கையை போட்டு உடனே எடுக்கணுங்கிறாங்க. முள்ளங்கியை கையில் பிடிச்சிங்க, எல்லாத்தையும் வெளியே தள்ளி விட்டுரும், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. நன்றி ஐயா. காலங்கருதி சுருக்கமாக கேள்விகளை கேட்கலாம். அண்ணா ஒரே நிமிஷம் லைனாக இல்லை, ஒரே நிமிஷம் மைக் பதிவு பண்ணுறேன், ஒரே நிமிஷம். அடுத்த கேள்வி ஐயா. வாய்ப்பு கொடுக்குறோம். நாய்க்கு உனிங்க, கருப்பு கலர் சின்ன உனி இருக்குது, அதுக்கு மருந்து தர்றாங்க டாக்டர்ஸு, போடுறோம், திரும்ப நாய் வந்துடுது. எவ்வளவு சோறு போட்டாலும் அது சாகிற மாதிரியே இருக்குது நாய். அதுக்கு என்ன பண்ணலாங்க? நாய்க்கு உண்ணி தானுங்களே? ஆமாங்க. அதான் இந்த கெமிக்கல்னால் இருக்க பிரச்சனைகள் என்னென்னா, ஒன்று எதிர்ப்பு தன்மை வந்துருச்சு. இப்போ நாங்கள் உகாண்டா போயிருக்கும் போது எங்கள்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, அந்த காடுகளில் பார்த்திங்கன்னா வரி குதிரை, அந்த கழுதை புலி எல்லாமே அங்கங்கே கண்ணுக்கு தெரிகிற அளவுக்கு நிற்கிது. அதனால் காட்டுக்குள்ளே இருக்காங்க. இப்போ நமக்கு பெரும்பாலும் உண்ணிகள் வருவதற்கு வந்து பறவைகள் தான் காரணம். கொக்கு நாரை வர்றது, காக்காயில் கூட சமயத்தில் வரலாம். அந்த மாதிரி பறவைகள் மூலமாக தான் தோட்டத்தில் வந்து அது உட்கார்ந்துருந்தா அதை விட்டு இறங்கிரும், மாட்டுக்கு ஏறிடும். மேய்ச்சலுக்கு போகிற மாடுகளில் இருக்கும், எப்படியோ புல்லு கில்லு எதுலேயோ ஏறி வீட்டுக்கு வந்துடுது. தோட்டத்துக்கு போய் இங்கே நம்ம காட்டில் தான் கட்டியிருக்கோங்கிறதெல்லாம் சொல்ல முடியாது, வந்துடுதுன்னு வச்சிங்களேன். அங்கே என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் மாடுகள் ஆரம்பித்த இதில் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் அவங்க ஆரம்பிச்சிருக்காங்க. முதல்ல வந்து 1 மாதத்துக்கு ஒரு தடவை மருந்து அடிப்போம். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து 15 நாளைக்கு ஒரு தடவை, 10 நாளைக்கு ஒரு தடவை, இப்போ 3 நாளைக்கு ஒரு தடவை அடிக்கிற மாதிரி ஆகிப்போச்சுன்னா எதிர்ப்பு தன்மை வருது. அதனால் நாங்கள் வந்து அந்த கெமிக்கல் நம்ம வேணாங்கிறோம். அதற்கான இது வந்து வசம்பு நீங்கள் பயன்படுத்தலாம். வசம்பை நல்லா நச்சு கொஞ்சம் தண்ணியில் ஊற வச்சு அதை அரைச்சிங்கன்னா இதாக இருக்கும். அதை வடிகட்டி அதை போடலாம். ஆனால் என்ன ரகங்கிறது பார்க்கணும். முடிகள் உள்ளதாக இருந்ததுன்னா ஈரமாக வச்சு ரொம்ப நேரம் வச்சுக்க முடியாது. ஏன்னா நாய் வந்து ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவ். ராஜபாளையத்துக்கு ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை, நீங்கள் சொன்னது போல் அதுக்கு பண்ணுங்கள். அதுக்கு ஒரு பொடி வச்சுருக்கோம், அதை கொதிக்க வச்சு வடிகட்டி. இப்போ என்ன ஆச்சுன்னா, இந்த கிணல்ல கொண்டு விட்டுட்டு போகிறாங்கல்ல, அவங்கள கொஞ்சம் பேர் கேட்டாங்க.
அவங்களுக்கு கொடுத்தப்ப ஒரு 15 நாட்கள் வரைக்கும் ஏறாமல் இருக்குது. நம்ம இந்த இயற்கை மருந்து போட்டிங்கன்னா கழுவக்கூடாது, கழுவ வேண்டியதில்லை. ஆனால் அது போட்டால் உடனே கழுவணும். பிரச்சனைகள் இருக்குது, அதில் பண்ணிக்கலாம். நன்றி ஐயா. மகளிர் பருவையை சேர்ந்த மகளிருக்கான பொதுக்கல்வி அவங்களுடைய தலைவர் சின்சாமி அண்ணா கேட்டுக்கலாம். மகளிருக்கு தான் வாய்ப்பு தர்றோம்னு சொன்னீங்க, அதனால் மகளிர்கிட்ட மைக்கை கொடுக்க சொல்லி வாங்கியிருக்கிறேன். பொதுக்கல்வி கேளுங்க, மகளிருக்கான கேள்வி. ஐயா வணக்கம்ங்க. அற்புதமான கருத்துக்கள், அறிவுபூர்வமான கருத்துக்கள், நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கிறோம். இப்போ நீங்கள் ஒரு பாடமாக எடுத்த பள்ளிக்கூடத்தில் பாடம் எடுத்த மாதிரி எடுத்துருக்கிறீங்க, நிறைய புரிஞ்சிருக்கிறோம். குறைந்த செலவில் எப்படி வைத்தியம் பண்ணுறதுங்கிறத வீட்டில் இருக்கிற இந்த அஞ்சரை பெட்டியில் இருக்கிற மருத்துவ பொருட்களை வச்சே மருத்துவம் பண்ணுற மாதிரி எல்லாம் சொல்லியிருக்கிறீங்க. ஆனால் அதே நேரத்தில் இந்த எல்லாமே மனசில் ஏற்றிக்க முடியலைங்க. நீங்கள் சொன்னீங்கல்ல, எல்லா விஷயங்களும் மடி நோய்க்கு எல்லா விஷயத்தையும் மனசில் ஏற்றிக்க முடியல. இதுக்கு ஏதாச்சும் கையேடு மாதிரி புத்தக வடிவில் ஏதாச்சும் போட்டிருக்கிறீங்களா? எங்கே அது கிடைக்குங்களா? கிடைச்சதுன்னா அதை ஒன்று வாங்கி வச்சுட்டு எல்லாருக்குமே கொஞ்சம் நல்ல பயனுள்ள செயலாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதே நேரத்தில் நீங்கள் போடாமல் இருந்தாலும் கூட கொஞ்சம் சீக்கிரமாக ஒரு புத்தகம் போட்டு அதை கொஞ்சம் இந்த வனாலயத்துக்கு கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா நாங்கள் எல்லாம் கொஞ்சம் ரொம்ப பயனடைவோங்கிற வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. நான் ஒரு சேர்த்துறேன். என்னுடைய இது அந்த எண் வந்து குறிச்சிங்க 63 83 71 71 50. எதுவாங்க ஐயா? 2 நம்பரை சொல்லுங்க. அவர் ஐயாவுடைய 63 83 717150. இது வந்து யுவர் ஃபார்ம் அனிமேட் அக்ரிடெக் வாட்ஸ்அப் ஓன்லி. அதுக்கு நீங்கள் மெசேஜ் போட்டிங்கன்னா அவங்க கூப்பிட்டு உங்களுக்கு என்ன மருத்துவ முறைகள் வேணுங்கிறத நீங்களே எடுக்கலாம். இப்போ வந்து டச் சிஸ்டம் கொண்டு வந்துட்டோம், அதை எடுத்துக்கலாம். ஒன்று ஐயா ஒரு நிமிஷம், அவங்களுக்கு வந்து தமிழில் சொன்னதை புரியும். 6383717150. எஸ், ஏன்னா தமிழில் சொன்னதை அவங்களுக்கு டைப் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது. அடுத்து ஐயா கேட்ட ஒரு கேள்வி, புத்தகம் ஏற்கனவே அடித்து வச்சுருந்தேன், அது இது தீர்ந்துருச்சு. அது வந்து நான் எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக என்னுடைய அனுபவத்தை எல்லாம் அதில் எழுதி அப்போ பண்ணணுங்கிற அவசியம் இருந்தனால பண்ணேன். வனத்துக்குள் திருப்பூர் வெற்றி அறக்கட்டளை நிகழ்ச்சி வந்து February 25 அவினாசி கொங்கு மண்டபத்தில் நடந்த பொழுது அவர்கள் ஐயா சிவராம் போலோ அவர்கள் வந்து என்னிடம் பணித்து இந்த மருத்துவ முறைகள் எல்லாத்தையும் டைப் பண்ணி கொடுத்துட்டேன். அதற்கான படங்கள் சேகரிப்பது என்னால் தான் அது காலதாமமாக இருக்குது. அவர் அதை அடித்து கொடுக்குறேன்னு சொல்லிட்டாரு. கூடிய விரைவில் அந்த புத்தகம் வரும், எல்லாருக்கும் அதை பண்ணிக்கலாங்க ஐயா. காலம் கருதி கேள்வி சுருக்கமாகவும் பதிலும் சுருக்கமாகவும் கொஞ்சம் நிறைய கேள்வி கேட்டுக்கலாம். காலம் கருதி கொஞ்சம் சுருக்கமான கேள்வி முடிங்க. குமார் அண்ணா ஒரே நிமிஷம், அடுத்தது உங்களுக்கு வரும். ஐயா வணக்கங்க. நான் இங்கே இதான் ஃபஸ்ட் டைம் வரேன். மிக பிரம்மாண்டமான விஷயங்களை இங்கே பண்ணிகிட்ருக்கேன், இங்கே ரொம்ப சந்தோஷம். அவரோட மருத்துவத்தை பயன்பெற்றிருக்கிறேன், அதை சொல்கிறக்காக வந்திருக்கேன். ஒரே நிமிஷம் தான். நான் வந்துட்டு ஒரு குதிரை வச்சுருந்தேன். அந்த குதிரைக்கு ஊரலுங்கிற ஒரு நோய் வந்துட்டு இருந்துச்சு. கிட்டத்தட்ட 1 வருஷமாக நான் வந்துட்டு இங்கிலீஷ் மெடிசன் ரொம்ப நாளாக ட்ரை பண்ணி நான் செலவு பண்ணாத பணமும் கிடையாது. அதனால மன வருத்தங்கள் வந்துட்டு ஏராளம். ஐயாவோட தொடர்பு ஒருத்தர் மூலியமாக கிடச்சி 3ஆவது நாளில் அது குணமாச்சு. இதில் என்ன ஒரு இதுன்னா, ஐயா சொல்லலை இன்னொரு வார்த்தை என்னென்னா, அந்த இதை மருந்தை பயன்படுத்திட்டீங்கன்னா அந்த நோய் அந்த மிருகமோ எதுவாக இருந்தாலும் அதுக்கு திரும்பி வராது. அதுக்கப்புறம் ஐயாவோட மருத்துவத்தை நம்ம வந்துட்டு ஒரு 0.5% தான் இந்த மேடையில் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கு. ஐயாவோட பயணித்தால் மட்டும்தான் இதை பற்றி எல்லா விஷயமும் நம்மளுக்கு தெரியும். இன்னொன்று, ஐயா மாட்டுக்கு மட்டும் சொல்ல மாட்டார். மாடு, குதிரை, குரங்கு சொல்லியிருந்தார். அதுக்கப்புறம் மனுஷன், அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்துட்டு ஆடு, மாடு, நீங்கள் நாய்க்கெல்லாம் எல்லா சொன்னதும் ரெடியாக இருக்குது. அதுக்கப்புறம் ஒன்று, இவங்க சொன்ன மருந்தை நீங்கள் பயன்படுத்திட்டீங்கன்னா மறுபடியும் இந்த மருந்து வராது. இன்னொன்று நான் சொல்கிறேன், 40,000 ரூபா வரைக்கும் அந்த குதிரைக்கு செலவு பண்ணியிருப்போம். கொரியர் சார்ஜ் கூட ஐயா வாங்காமல் நம்மளுக்கு வந்துட்டு அந்த பயன்படுத்தி கொடுத்தாங்க. இவங்களோட நோக்கம் வந்துட்டு பணம் பெறுறதெல்லாம் கிடையாது. இன்னொன்று என்னென்னா, அவர் சொன்னார் அது வந்துட்டு அந்த மருந்து குணமாகணும், நம்மளால் வந்துட்டு அஃபோர்டபுளாக இருக்கணும்னு. அஃபோர்டபுளே கிடையாது, ஒன்றுமே இல்லை.
நம்மளுக்கு அதில் செலவே கிடையாது, 100% ரெடி ஆகும். மடிநோயெல்லாம் ஐயா சொன்ன மாதிரி பயன்படுத்தினோம்னா 100% அந்த மாட்டுக்கு மடிநோய் திரும்ப வராது. நன்றி. மாடுகளுக்கு எள்ளு புண்ணாக்கு தொடர்ந்து கொடுக்கலாங்களா? எவ்வளோ கொடுக்கலாம்? எள்ளு புண்ணாக்கு? ஆமாம். அதாவது இந்த உணவு சார்ந்த விஷயங்களை அப்படின்னு கேட்டிங்கன்னா, எந்த ஒரு பொருளுமே வந்து முதல் முறையாக நீங்கள் கொடுக்குறப்ப எள்ளு கொடுத்தீங்கன்னா இளஞ்சனையாக இருந்தால் களையறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் உண்மைதான். அது எள்ளு புண்ணாக்கு வந்து செக்கில் எல்லாம் ஆட்டி வந்துச்சுன்னா கொஞ்சம் சிக்கல் தான் வச்சுங்களேன். அதனால் நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, எள்ளு புண்ணாக்கு, கடல புண்ணாக்கு, தேங்காய் புண்ணாக்கு இந்த மாதிரி ஏதாவது வந்து கொஞ்சம் கலந்தே கொடுத்துக்கிட்டீங்கன்னா ஏதாவது ஒன்று. இப்போ பார்த்தீங்கன்னா கடல புண்ணாக்கு திடீர்னு நேற்றையிலேருந்து விலை ரொம்ப இறங்கிடுச்சு. ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்ப அது கொஞ்சம் கூடுதலாக போடணுங்கிறப்ப ஏற்கனவே நீங்கள் கடல புண்ணாக்கு போட்டிருந்தீங்கன்னா தான் அது வரும். எள்ளு புண்ணாக்க இளஞ்செனையில் செனை ஊசி போட்டிங்கன்னா ஒரு 2-3 மாதம் வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது சாதாரணமாக நல்லது. மற்றபடி புண்ணாக்குகளை சேர்த்தே கொடுங்க, ஒரு 2-3 இது. ஆமாம், எல்லாத்தையும் கலந்து கொடுங்க. வெறும் எள்ளு புண்ணாக்கு கொடுக்குறதெல்லாம் ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை, கொடுக்கலாம். தேங்காய் புண்ணாக்கு, எள்ளு புண்ணாக்கு, கடல புண்ணாக்கு எல்லாம் கொடுக்கலாம், ஒன்றும் அதில் ஒன்றும் பிரச்சனை வராது. நன்றியே. இறுதியாக ஒரு கேள்வி. ஐயா, நான் பாலகுமாருங்க, உகாயனூர். ஐயா கிட்ட வந்து தொடர்ந்து 15 வருஷமாக நான் இது பண்ணிட்டு இருக்கிறேங்க. 15 வருஷமாக வந்து நாங்கள் வந்து எந்த இது வந்து இது வரைக்கும் டாக்டரை வந்து கூப்பிட்டதே இல்லைங்க. எந்த சின்ன பிரச்சனை வந்து எனக்கு மட்டும் இல்லாமல் பக்கத்தில் எல்லாருக்குமே வந்து ஐயா கிட்ட தான் கூப்பிட்டு கேட்டு நான் பண்ணிட்டு இருக்கிறேன். இப்போ இதுவும் பார்த்தீங்கன்னா இந்த 2 மாதமாக வந்து ஐயாவோட அந்த மூலிகை மருத்துவத்தை எல்லாத்தையும் வந்து என்கிட்ட கொடுத்து யாரெல்லாம் கேட்குறாங்களோ அந்த காங்கித்து வரைக்கும் இந்த பொங்கலூர் பாடம் எல்லா பக்கம் கேட்குறவங்க எல்லாத்தையும் எனக்கு கொடுக்க சொல்லி நான் அதை கொடுத்துட்டு பண்ணிட்டு இருக்கிறேங்க. அதே மாதிரிங்க அவங்க கேட்டாங்க நஞ்சு கொடி எடுக்காமல் இருக்கிறதுக்கு என்னென்னு, அதுக்கு நம்ம அந்த எள்ளு கரும் சக்கரைலாம் கொடுக்க முடியலைங்க, அதையும் சொல்லிடுறீங்க. அதுக்காக அதாவது நன்றிங்க. இல்லை, அவர் சொன்ன ஒரு பாயிண்ட்டு, கண்ணு போடுறதுக்கு மாடு உங்களுக்கு தயாராக இருக்குன்னு தெரியும். ஒரு மாடு கண்ணு போட்டுனா எள்ளு ஒரு 1/2 கிலோ வச்சுங்க, எள்ளு புண்ணாக்கு ஒரு 1 கிலோ வச்சுங்க, கருப்பட்டி 1 கிலோ வச்சுங்க. இது இருக்கும், இருந்தாலும் சொல்கிறேன். மாடு வந்து அந்த பனிக்கூடம் உடையிறது அந்த மாதிரி இருக்கும்போது எள்ளை வந்து கொஞ்சம் சுடுதண்ணியில் ஊற வச்சுட்டு, எள்ளு புண்ணாக்கையும் சுடுதண்ணியில் ஊற வச்சுருந்தீங்கன்னா கருப்பட்டியை இடித்து வச்சுருக்கணும். அந்த எள்ளை தண்ணியை வடிச்சிட்டு மிக்சியில் ஒரு அடி அடிச்சுட்டு, எள்ளு புண்ணாக்கு ஏற்கனவே நல்லா குளக்குலான்னு இருக்கும், அதில் போட்டு கருப்பட்டி கலந்து கண்ணுக்குட்டி பிறந்து 10 நிமிடங்களுக்குள்ளே சீம்பால் குடிக்கணும். வாழ்நாள் முழுவதும் அது நல்ல மாடாக இருக்கணும்னா சீம்பால் 10 நிமிஷத்தில் குடிக்கணும். அப்போ தான் அவ்வளவும் பாலில் இருக்கக்கூடிய அந்த புரதங்கள் பூரா உடம்புல அப்சார்ப் ஆகி எதிர்ப்புத்தன்மை வரும். அது ஒன்று. அது எப்போன்னா, நீங்கள் கண்ணுக்குட்டி பிறந்தோன்னா மாட்டுக்கிட்ட போட்டு அது நக்க விடணும். அது நக்குனா தான் இந்த கொடி உழுவுறதுக்கும் அது முக்கியம். அந்த குழம்பை மட்டும் லேசாக இது பண்ணி அதையும் மாட்டுக்கிட்ட போட்டுடலாம். கண்ணுக்குட்டி நக்கி முடித்தோடனே காம்பை நல்லா மடியை சுத்தப்படுத்திட்டு ஒவ்வொரு பீர் மட்டும் எடுத்து, நாங்களாம் எடுத்து கிணத்துல ஊற்றுவோம். அந்த ஒரு முதல் பீர் அதை சுத்தப்படுத்திட்டு கண்ணுக்குட்டியை குடிக்க ஊட்டும்போது, கண்ணுக்குட்டி இங்கே ஊட்டணும், மாடு எள்ளு புண்ணாக்கு எள்ளு கருப்பட்டி சாப்பிடணும், 1/2 மணி நேரத்தில் கொடி வந்துடும். அதுதான் அவர் சொல்கிறாரு, சொல்லிட்டேன். வணக்கங்க. நன்றி நன்றி. இடையில டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். எங்கள் மாடு ஜாய்வாலா ஒரு 2வது ஈத்து வெறி நாய் கடிச்சு கண்ணுக்குட்டி இறந்துருச்சு. ஆனால் மாட்டுக்கு அதுலேருந்து இன்னும் 25 நாள் ஆகியும் அந்த மடி வீக்கம் இன்னும் விட்டு விட்டு வந்துட்டே இருக்குதுங்க. இல்லை, வெறி நாய் கண்ணுக்குட்டி கடிச்சு கண்ணுக்குட்டி இருந்துச்சு. ஆனால் கண்ணுக்குட்டி ஊட்டும் போது அந்த எச்சமெல்லாம் படுமில்ல காம்பில், அதனாலயா இல்லை அது இன்னும் அது மடி நீக்கம் சரியாகிற மாதிரி இருக்குது, இன்னும் ஆகவே மாட்டேங்குதுங்க. ஆனால் 21 இல்லை, பொதுவாக நம்ம கால்நடைகளில் மாடுகளுக்கு ஒரு மனிதர்களை போல ஒரு உணர்வு இருக்குங்கிறத நம்ம பெருசாக பார்க்குறதில்ல. கன்று இறந்த ஏக்கம் ஒரு முக்கியமான காரணமாக இருக்கும். கண்ணுக்குட்டி இல்லைன்னா நிறைய மாடுகள் வந்து அந்த வித்தியாசத்தை பார்க்க முடியுது. நீங்கள் சொல்கிறது வந்து உடம்பு இழைச்சி தான் சொல்கிறீங்க இல்லையா? இல்லை வேற என்ன கேட்குறீங்க? இல்லை, மடி வீக்கங்க. இல்லை, நாய் எதுவும் அது கடிக்கல இல்லையா? நாய் கடிக்கலைங்க. ஆனால் கண்ணுக்குட்டி கடிச்சு கண்ணுக்குட்டி எத்தனை மாதத்தில் இறந்தது? அதாவது 45 நாளில் கடிச்சதுங்க. கண்ணுக்குட்டிக்கு 40. எவ்வளவு கறவை மாடு அது? கறவை மாடு 6 லிட்டர் கறக்குங்க ஒரு நேரத்துக்கு. 1 நேரத்துக்கு. கண்ணுக்குட்டி இல்லாதனால முழு பாலும் கறக்கலைன்னா கட்டுப்பால் வந்தால் மடி நோய் கண்டிப்பாக வரும். சரி, உங்களால் முழுசு கறக்க முடிஞ்சுதா? கறந்துங்க, கறந்தாலும் ஆனால் அந்த மடி வீக்கத்தை சரியே பண்ண முடிய மாட்டேங்குது, இன்னும் அப்படியே தான் இருக்குது. மடி வீக்கத்துக்கு நீங்கள் இந்த நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள். நான் என்னுடைய எண்ணையும் சொல்லிடுறேன். சரி, 98 424 55 833.
இதில் ஒரே ஒரு செய்தி பாலகுமார்லாம் சொல்லும்போது எனக்கு கொஞ்சம் சங்கடமாக இருக்கும். நான் வந்து 13 வருஷம் எடுத்து ஆயிரக்கணக்கான மாணவர்களை கால்நடை மருத்துவர்கள் இல்லாமல் மருத்துவம் பார்க்குறேன்னு சொல்கிறது அது சரியான அணுகுமுறை இல்லை. அவர்கள் இப்போ நான் சொன்ன எந்த ஒரு மருத்துவத்தையும் நான் உள்பட யாருமே நாங்கள் கல்லூரியில் படிக்கலை, எங்களுக்கு யாரும் சொல்லித்தரல. அதனால் அவங்களுக்கு இது தெரியாது. இப்போ இந்த வருஷம் 25-26 இது பாடத்திட்டத்துக்குள்ளே உள்ளே வச்சாச்சு. ஒரு பார்லிமெண்ட்டில் அப்ரூவ் ஆகி வரணும். அது மட்டும் இல்லாமல் நான் வந்து இது எல்லா கால்நடை மருத்துவர்களுக்கும் போகிறதுக்கான சொல்லிக் கொடுக்கறதுக்கான ஒரு அமைப்பும் கூடிய விரைவில் ஏற்பாடு பண்ண தெரியாதனால அவங்க செய்யலை. அதனால் அவர்கள் இதை தெரிந்து கொண்ட பிறகு இதனுடைய நன்மையை தெரிஞ்சு செய்வாங்க. தெரிஞ்சவங்க இப்போ ஐயாவெல்லாம் அந்த மருத்துவம் வந்த பிறகு மடிநோய்க்கு நான் வேறு மருந்தெல்லாம் நிறுத்தி 10 வருஷம் ஆச்சு அவங்க. ஸோ அதனுடைய பலனை உணர்ந்து செஞ்சுக்குவாங்க. 98 424 55 833 நான் எடுக்கலைன்னா எனக்கு ஒரு மெசேஜ் மட்டும் போட்டு. ஓகே, ஸ்க்ரீனில் இருக்குது, அனைவருமே கொஞ்சம் பதிவு பண்ணிக்கங்க. மணி என்ன அமர்ந்துக்கலாம். உங்களுக்கு வேறு மற்ற அது அவங்க சொன்ன மாதிரி நான் சொல்லாத விஷயங்கள் சுருக்கமாக உள்ளதை கேட்டுங்க. மற்றது எல்லாம் வந்து நான் இங்கே இருக்கணும் வெளியில் இருக்கேங்கிற பற்றி கவலைப்பட வேணாம். நீங்கள் எப்போ வேணாலும் அந்த எண்ணில் தொடர்பு கொண்டு கேட்டுக்கலாம். நம்ம மகிழ்ச்சிங்க ஐயா. நிறைய சந்தேகங்கள் இருக்குது. இதையெல்லாம் வந்து உங்களை நாங்கள் தூங்கக்கூடாத நிறைய கேள்வி கேட்போம். அது மருத்துவ குணங்களை நீங்கள் சொல்லிட்டு இருக்கிறீங்க, அது கேட்டுக்கிறோம். எல்லாருமே பதிவு பண்ணிக்கங்க. காலம் கருதி இதோட நிறைவு செஞ்சுக்கிறோம். ஒரு யாராச்சும் கேட்க முடியாதது இருந்தால் அவர் கூட ஐயா கூட தனிப்பட்ட முறையில் ஃபோனில் கேட்டுக்கலாம். அது கூட இன்னொரு எண்ணையும் போட்டுருங்க. ஓகே, 90 90 42 42 80 80 92 78 92 78. அவர் கோகுல் என் கூட இந்த பகுதியில் அவர் ஒருங்கிணைக்கிறாரு. அருமைங்கய்யா. நான் ஏதாவது கூட்டத்தில் இருக்கிறப்ப இப்போ ஃபோனை நான் எடுக்கவே மாட்டேன். 3 நம்பரில் ஏதோ ஒரு நம்பரில் நீங்கள் தொடர்பு கொண்டால் கண்டிப்பாக அதுக்குண்டான விளக்கம் நம்ம மருத்துவத்துறை சந்தேகங்களை தீர்த்துக்கலாம். பணம் சார்பில் இறுதியாக கேள்விங்கய்யா. நாங்கள் எப்போவும் 8 மணிக்கு நிறைவு பண்ணுற நேரம் நெருங்கிருச்சு. சரி, அதனால் வனம் சார்பில் ஒரு பொது கேள்வி ஒன்று இணைச் செயலர் நடராஜ் ஐயா கேட்குறேன். சரி ஐயா, வணக்கங்க ஐயா. இந்த மாட்டுகளுக்கு பார்த்தீங்கன்னா அது பெரியமே வந்து ஒரு பெரிய தொந்தரவாக இருக்குங்க ஐயா. ஆங்கில வைத்தியத்தில் எவ்வளோ செலவு பண்ணி எவ்வளோ மருந்து கொடுத்தாலும் சரியாகலைங்க. இது வராமல் தடுக்கிறதுக்கு என்ன வழி, வந்ததுக்கப்புறம் சரி பண்ணுறதுக்கு என்ன வழி, இந்த ரெண்டுக்கு மட்டும் ஒரு பதில் கொடுங்க ஐயா. அதாவது நான் முதலே உங்களுக்கு சொன்னது போல் இது ஒரு அம்மை வகையை சார்ந்த நோய்ங்க. லம்பி ஸ்கின் டிசீஸுங்கிறது ஒரு பாக்ஸ், அது நச்சுவிரி. உங்களுக்கு கொரோனா வந்த பிறகு நச்சுவிரியை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. இதுக்கான மருந்துகள் என்பது ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுக்கக்கூடாதுங்கிறது ரொம்ப முக்கியம். ஆனால் அது ஆரம்பத்தில் அவங்க வந்து அதை கொடுக்கறதுனால எதிர்ப்புத்தன்மை குறையுது. அப்புறம் வெளியில் வந்து இந்த முடிச்சு வந்தோடனே எல்லாம் வேப்பெல்லாம் மஞ்சள்லாம் அரைச்சி தேய்ச்சிட்றாங்க. அதே மாதிரி எண்ணெய் நாங்கள் சுட வச்சு கொடுக்க சொல்லும்போது சூடாக வச்சாலும் புண்ணாயிரும். அதனால் வெத்தலை மிளகு உப்பை வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும். முதல் நாள் மட்டும் ஒரு 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை கொடுக்கலாம். அப்புறம் ஒரு 3 வேளை வெத்தலை மிளகு உப்பை வராமல் இருக்கிறதுக்கும் கொடுக்கலாம். ஆனால் நமக்கு எப்படி இது பரவுதுன்னே தெரியாதனால ஓரளவு தான் கட்டுவிடும். 6 மாதத்துக்கு கீழே உள்ள கண்ணுக்குட்டிகளாக மட்டும் இருந்தாலும் ரொம்ப தீவிரமாக கவனித்து பார்க்கணும். மற்றபடி மாடுகளுக்கெல்லாம் வந்து நல்லெண்ணெயில் பூண்டு மஞ்சள் வேப்பிலையை கொதிக்க வச்சு அந்த எண்ணெயை இந்த தோசைக்கல்லுக்கு ஒரு முடிச்சு போடுவோம்ல, அந்த மாதிரி எடுத்து ஆற வச்சு எண்ணெய் வந்து காய விடாமல் அதுக்கு ஒரு அரிப்பு வரும். அதை அப்படியே வச்சுக்கிட்டே இருந்தோம்னா அரிப்பு தேய்க்கிறதெல்லாம் பண்ணிடும். வெத்தலை மிளகு உப்பு வாய் வழியாக கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா அந்த வைரஸ் இதை வந்து கட்டுப்படுத்துது. ஊசி மருந்து மாத்திரைகள் வந்து இதுக்கு தேவையில்லை. அது அப்படி தேவைன்னா பின்னாடி தான் தேவைப்படும், ஆரம்பத்தில் கொடுக்கக்கூடாது இன்னும் சொல்லப்போனால். அதே மாதிரி வேப்பெண்ணெய் ஸ்ப்ரே மருந்து அடிக்கக்கூடாது. குளியாட்டக்கூடாது. தேய்ச்சி குளியாட்டும் போது புண்ணாயிடும். அது எந்த இடத்துல இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அந்த எண்ணெயை வந்து பண்ணோம். இப்போ என்ன அதில் ஒரு பிரச்சனைன்னா, உடம்பு முழுக்க முட்டாக வர்றது மட்டும் பெரியம்மை இல்லை, தோல் பட்டையில் மட்டும் வருது, கணுக்காலில் மட்டும் வருது, மடியில் மட்டும் வருது, கண்ணாங்கூட்டில் மட்டும் வருது. ஸோ அது அந்த நேரத்துக்கு நீங்கள் என்ன பிரச்சனை எங்களுக்கு தெரியும். எதுக்கு இந்த நம்பரை கொடுக்குறோன்னா, இந்த தமிழ்நாடு முழுவதும் எந்த பகுதியில் என்ன இருக்குங்கிறத இந்த 63 83 வந்து கண்காணிச்சிக்கிட்டே இருக்கோம். அப்போ எங்களுக்கு இந்த பகுதியில் இருக்குது அப்படின்னு நாங்கள் அதை சந்தேகப்படுவோம். நாங்கள் அதான் கேட்போம், உள்ளூரில் டாக்டரை கேளுங்க. இப்போ இவங்க கூட அந்த கருச்சிதைவு நோய் சொன்னீங்க இல்லையா, உங்கள் ஊர் கால்நடை மருத்துவர் என்னும் பேருக்கு வந்து இந்த பகுதியில் இது மாதிரி அதிகமாக நடக்குதான்னு பார்த்தீங்கன்னா கால்நடை பராமரித்துறைக்கு சொல்லி நம்ம அதுக்கான ஆய்வுகளையும் மேற்கொள்ளும்.